இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இன்னும் பேப்பரை பார்க்கவே இல்லை, தொடவே இல்லைல்ல. இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளுக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும். அடுத்த நாள் அதை படிப்பாங்களா இல்லை அது யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் இன்னைக்கு நம்ம படிக்கிற நியூஸஸ் மூலியமாவே நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கேதர் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய சக்சஸ் ரேட்டை வந்து தீர்மானிக்கும். சரியா? கெட்டு போற பாலுக்குள்ளதான் கெடாத நெய் இருக்குன்னு சொல்ற மாதிரி வேஸ்ட் பேப்பர், நாளைக்கு இது வேஸ்ட் பேப்பர் தான், இன்னைக்கு இது நமக்கு நியூஸ் பேப்பர், நாளைக்கு பல பேருக்கு இது வேஸ்ட் பேப்பர். அப்போ நாளைக்கு வேஸ்ட் பேப்பர் ஆகக்கூடிய இந்த பேப்பர்ல இருந்து நம்ம லைஃப் லாங் யூஸ் ஆகக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணலாம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு ஒரு வேற ஆஸ்பெக்ட்ல பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸை பல பேர் பலவிதமா அப்ரோச் பண்ணுவாங்க. என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரே நாள்ல நிறைய தகவல் நம்ம திரட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ ஜிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் அதில் படிப்பீங்க, இல்லை ஒரு லெசன் படிப்பீங்க ஒரு நாளைக்கு. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே நாளில் படிக்கும் போது படிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி ஞாபகமாக வச்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு மெத்தட் கொஞ்சம் மாற்ற போறேன். ஒரு சில கீவேர்ட்ஸ் நான் எழுதுறேன். இப்போ வரைக்கும் சில பேர் நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைன்ல பாக்குறவங்களும் இன்னைக்கான நியூஸ் பேப்பர் முடிச்சிருப்பாங்க. சில பேர் படிக்காம இருப்பாங்க. நான் ஒரு சில கீவேர்ட்ஸ் எழுதுறேன். நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸை ஏற்கனவே நீங்க பார்த்திருந்தாலும் சரி, இல்லை இப்பதான் நீங்க படிக்க போறதா இருந்தாலும் சரி, உங்க மைண்டுக்கு நான் எழுதக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல லிங்க் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? நீங்களும் எழுதிட்டே வாங்க கூட. ஃபர்ஸ்ட் கீவேர்ட் வந்து 143. ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன? 143, ரைட்? செகண்ட் கீவேர்டு RPA. Third, CAA. Fourth one, Danny Boyle. எழுதிட்டே வாங்க. இப்ப எது தெரியுது தெரியலன்றதுலாம் யோசிக்காதீங்க. நம்ம இப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா முடிக்கும் போது இந்த 10 கீவேர்ட்ஸுமே எதோட ரிலேட் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. சரியா? டேனி போயல், ரைட்? ஃபிஃப்த் ஒன்னு இஸ்மா, ISMA. ஓகே. சிக்ஸ்த் ஒன் தாஹல், DAHAL, தாஹல். செவன்த் ஒன் அகாடமி. எய்த் ஒன் 2009. ninth one MIRV. 10th one 10th. ஓகே. இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தோட உங்க மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும். அகாடமினா நம்ம அகாடமி ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? இல்ல ஏதாச்சும் ஒரு இயர், ஒரு நம்பர்ஸோ, இல்ல ஏதாச்சும் ஒரு இதுல இருக்கக்கூடிய ஏதாவது CAAங்கிறது ஓரளவுக்கு சில பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. CA அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறதுனால CAனா பார்த்துட்டு தெரிஞ்சிடும். மத்ததெல்லாம் ஏதோ ஒரு வேர்டு மாதிரி தெரியுது, இல்ல ஏதோ ஒரு இயர் நம்பர் மாதிரி தெரியுது, நான் இதுன்னு தெரியலன்னு நம்ம நினைக்கிறோம்ல. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கும்போது 1 by 1 நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த 10 கீவேர்ட்ஸ் அப்படியே வைங்க. இன்னைக்கான நியூஸ் பேப்பரை நான் ஓபன் பண்றேன். நீங்களே அந்த 10ல எது எது வந்து நமக்கு கரெக்டா டேலி ஆகுது அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிக்கும் போது ஒரு நியூஸா பார்க்கும் போது நீங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்தல் பத்திரம் SBI மனு தள்ளுபடி. சரியா? இதுல ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எப்ப நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அதுல அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் நிச்சயமா இடம்பெறும். ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல கூட அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் இல்லாம நியூஸ் பேப்பர்ஸ்ல எதுவுமே வராம எந்த நியூஸஸுமே வராது. சரியா? ஒரு நாள் கூட நியூஸ் பேப்பர்ஸ்ல அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வராம வராது. அப்ப எந்த அரசியல் சார்ந்த நிகழ்வு வரும்பொழுதோ அந்த நிகழ்வை இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட எங்கேயாவது வந்து தொடர்புபடுத்த முடியுமா நம்ம பார்க்கணும். அரசியல் அமைப்பு வேற, அரசியல் அப்படிங்கிறது வேற. அப்ப அரசியல் வரக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம என்ன பண்ணணும்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தோட தொடர்புபடுத்த முடியுமான்னு பார்க்கணும். அப்ப நமக்கு இங்க யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு ஆர்கான்ஸ் வராங்க. ஒரு சென்ட்ரலைஸ்டு பவர், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை அதிகாரத்துக்கும் உச்சமான ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இங்கிலீஷ் பேப்பர் படிக்கும்போது என்ன போட்டிருப்பாங்க? இல்ல SCன்னு போட்டிருப்பாங்க. அது SC அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்னு மீன் ஆகும் இந்த இடத்துல. சரியா? அப்போ உச்ச நீதிமன்றம்
அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துல வருது? எனி கெஸ்ஸிங்? நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான். இப்ப எப்படி ஒரு இந்துக்களுக்கு எப்படி வந்து பகவத்கீதா மகாபாரதமோ, ஒரு கிறிஸ்டியனுக்கு எப்படி வந்து ஒரு பைபிளோ, ஒரு இஸ்லாமியர்களுக்கு எப்படி வந்து குரானோ, இல்ல மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களுடைய மதம் நல்லெண்ணக்க புத்தகம் இருக்குதோ, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே எது வந்து அல்டிமேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில தான் இந்தியாவுடைய பாராளுமன்றமா இருக்கட்டும், நிர்வாகமா இருக்கட்டும், நம்மளுடைய ஜுடிஷியரி சிஸ்டமா இருக்கட்டும், டிப்ளமேட்டிக் சிஸ்டமா இருக்கட்டும், அத்தனையுமே எதை பேஸ் பண்ணி ரன் ஆகும்? இந்தியன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல நம்ம தரவாகணும். ஒரே டைம் உட்காந்து படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய சிரமமாயிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம், நியூஸ் பேப்பர் படிக்க இந்தியன் கான்ஸ்டியூஷனோட எதுதான் தொடர்பு வருதோ அதை பார்க்க என்ன ஆகும்னா அது எளிமையாயிடும். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய படிச்சிருப்போம், பார்ட்ஸ் பத்தி படிச்சிருப்போம், ஆர்டிகல்ஸ் பத்தி படிச்சிருப்போம். நான் படிக்கும் போது ஆர்டிகல் அப்படின்னா எனக்கு புரியவே புரியாது. ஆர்டிகல் நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு திங்ஸ் கூட ஆர்டிகல் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு பத்திரிகையில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கட்டுரை வருதுன்னா அதுக்கு பேர் என்ன? ஆர்டிகல் சொல்லுவாங்க. ஆனா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் அப்படி சொல்றாங்கன்னா அது என்னது? அது எதை மீன் பண்ணுது? பார்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, ரைட்? அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஒரு பார்ட்டு கீழே வரக்கூடிய ஷரத்துக்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, சப்டிவிஷன்ஸ் மாதிரி. பார்ட்டு கீழே ஆர்டிகல் கொடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு விஷயத்தை டீல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 1 அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுது நம்ம பார்த்துருந்தோம். எதை டீல் பண்ணுது? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியை பத்தி பேசும். இந்தியா அப்படின்னா என்ன, இந்தியாவுடைய எல்லைகள் எது, ஓகேவா? ஏன்னா இந்த எல்லைக்குட்பட்ட இடத்துக்கு தான் நாங்க என்ன பண்ண போறோம், ஒரு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏற்ற போறோம். அப்படின்னா எது என் வீடு, எது என் நாடு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ற இடம் எது? பார்ட் 1. அந்த பார்ட் 1 கீழே ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 4 வரைக்கும் அது கீழே கவர் ஆகும். அப்படின்னா என்ன, அந்த பார்ட் சம்பந்தமா சப்போஸ் ஒரு புதுசா ஒரு இடத்த வந்து அட்டாச் பண்ணும், இந்தியாவோட ஒரு பகுதி, நிலப்பகுதியை வந்து இந்தியாவோட அனெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்ல இந்தியால இருந்து ஒரு பகுதியை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த சட்ட திட்டங்கள் யாரை ஏற்றுவாங்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த பார்ட்டிகள் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப பார்ட் 1 கீழே வரக்கூடிய 4 ஆர்டிகல் எதை பத்தி பேசும்? இந்தியாவை பத்தி பேசும், இந்தியாவுடைய டெரிட்டரியை பத்தி பேசும். அடுத்த பார்ட் என்னது? சிட்டிசன்ஷிப். ஓகேவா? சிட்டிசன்ஷிப்ல இந்தியா இந்த நிலப்பகுதியில யாரெல்லாம் இந்த நிலத்துக்கு உட்பட்டவங்க, ஓகேவா? இதுக்கான குடியுரிமை யாருக்கு இருக்கு? ஏன்னா குடியுரிமையை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த விஷயங்களுமே இந்தியாவில் தீர்மானிக்கப்படும். நீங்க எலெக்ஷன்ல பங்கேற்கிறதா இருக்கட்டும், இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே யார் தீர்மானிப்பா? எந்த விஷயம் தீர்மானிக்கும்? உங்களுக்கு குடியுரிமை இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து. நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா இந்தியாவில் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கோ இல்ல பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கோ இல்ல லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு நிக்க முடியுமான்னு கேட்டா நிக்க முடியாது. ஏன்? அவங்க இன்னொரு நாட்டோடைய குடியுரிமையை பெற்றவங்க. இந்தியாவில் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அப்ப சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது பார்ட் 2 கீழே வருது. அதுல சில விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுதான் அந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி எந்த இடத்துல நம்முடைய உச்ச நீதிமன்றம் வருதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 5. ஓகேவா? உச்ச நீதிமன்றம் எங்க வரும்? பார்ட் 5ல ஆர்டிகல்ஸ். பார்ட் 5 அப்படிங்கிறது மொத்தமா 5 விஷயத்தை பத்தி பேசும். இந்த யூனியன் கவர்மெண்ட்டை பத்தி பேசும், பார்லிமெண்ட்டை பத்தி பேசும், பிரசிடென்டோடைய பார்லிமெண்டோடைய பவர் பத்தி பேசும். 4வது வரக்கூடிய சாப்டர் தான் ஜுடிஷியரி சிஸ்டம். 5th ஒன்னு கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்போ ஒட்டுமொத்த பார்ட் 5ல எந்தெந்த ஆர்டிகல் வருதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 5ல எது பேசுறோம், எதை பத்தி பேசியிருக்காங்க? இந்த யூனியனை பத்தி பேசியிருக்காங்க, ரைட்? அந்த யூனியன் கீழே வரக்கூடிய 5 டிவிஷன்ஸ் அப்படின்னா அந்த 4th சாப்டர், இந்த 4th சாப்டருக்குள்ளதான் நம்மளுடைய ஜுடிஷியல் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். இதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124ல இருந்து 147 வரைக்கும். ஓகேவா? இதுக்கான ஆர்டிகல்ஸ். இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்னா என்ன, அதோடைய நீதிபதிகளுக்கான அதிகாரங்கள் என்ன, அதுக்கான விஷயங்கள் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுக்கான பவர்ஸ் என்னங்கிறத பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் இது கீழே வருது. பார்ட் 5 கீழே, சாப்டர் 4 கீழே ஆர்டிகல் 124ல இருந்து 147 இருக்கு. அப்போ அந்த யூனியனை பத்தி ஏதாவது எந்த ஆர்டிகல் பேசுன்னு பாத்தீங்கன்னா 50+2 150+1. இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா எந்த ஆர்டிகல்ஸ் கீழே வரும்? 52ல இருந்து 151 வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த யூனியனை பத்தி பேசும். யூனியன்னா மத்திய அரசாங்கம்.
அப்ப மத்திய அரசாங்கத்துல ஒரு அங்கம் தான் யாரு? ஜுடிஷியரி. நம்மளுடைய பார்லிமெண்ட், அதுக்கு பிறகு நம்மளுடைய பிரசிடென்ட், அதுக்கு அடுத்தது மூன்றாவது மிகப்பெரிய தூண், இந்தியாவோட மூன்றாவது மிகப்பெரிய தூண் அப்படின்னா ஜுடிஷியரி. ஓகேவா? அப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த நியூஸ் நமக்கு யூஸ் ஆகும். என்ன விதமான கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போகும். ஏன்னா படிக்கும்போது பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க சில பேர்னா, இவ்வளவு பெருசா இருக்கே, இதை உட்காந்து நான் படிக்கணுமா? படிக்கணும். ஏன்னா இதுல அத்தனை தகவல் இதுல மட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல நான் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நம்பர் கொடுத்திருந்தேன்? 143. ஓகேவா? அந்த 143ல +2 அப்படின்னு கொண்டு வரீங்கன்னா 145. ரூல் ஆஃப் கோர்ட், இந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க. ஓகேவா? ரூல் ஆஃப் கோர்ட் 143ல என்ன வருதுன்னு எடுத்து பார்க்கணும். ஆர்டிகல் 143ல என்ன வருது? ஏன்னா நம்ம பொதுவா சொல்லுவாங்கல்ல, 143 143 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஐ லவ் யூக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ 143னா இது நீங்க என்ன பண்ணணும்னா ஆர்டிகளோட கம்பைன் பண்ணணும். ஓகே, ஆர்டிகளோட கம்பைன் பண்ணும்போது அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டை பத்தி அது பேசுறாங்க. அதுல என்ன பேசுறாங்க? சரியா? ஏன் சொல்றேன்னா இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க ஒரு கான்செப்ட். அதாச்சும் தேர்தலுக்கு நிதி கொடுக்கறவங்க SBI பேங்க்ல எவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணலாம், உங்களுடைய பேரை வந்து நாங்க வெளியிட மாட்டோம். எந்தெந்த கட்சிக்கு வேணா நீங்க எந்த கட்சிக்கு டெபாசிட் பண்ணணும்னு நினைச்சாலும், பணம் கொடுக்கணும்னு நினைச்சா, நன்கொடை கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. இதுல அதிகமான டொனேஷன் எந்த கட்சிக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு. ஓகேவா? அப்ப என்ன ஆகுதுன்னா மறைமுகமா இது வந்து ஒரு ஊழலை வந்து மறைமுகமா ஊழலை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆகுதுன்ற மாதிரி ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணி தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு சட்டம் இருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, RTI, ரைட்? 2005. ஓகேவா? இந்த RTI மூலியமா என்ன பண்ணலாம், நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமா நம்ம கேள்வி கேட்கலாம். பொதுத்துறை சம்பந்தமா ஒரு விஷயம் நடக்குது, இல்ல பப்ளிக் ஓரியன்டா வந்து ஒரு விஷயம் நடக்குது இந்தியாவில் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் டிபார்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் பண்ணலாம். அப்போ எவ்வளவு ஃபண்டு கலெக்ட் ஆச்சு, யார் கொடுத்தா, எதுக்காக கொடுத்தாங்கன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை RTI மூலியமா கேட்கும் போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இதுல உட்காந்துட்டு இருக்காங்க பாரு 5 பேர் அமர்ந்து ஒரு விஷயத்தை வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப சாலிடான ஒரு தீர்ப்பா மாறும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ரைட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை மீறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் சிட்டிங், பெரும்பாலும் 2 நீதிபதி இல்ல 3 நீதிபதி உட்காருவாங்க சில கேசஸ்ல. அப்போ இந்த மாதிரியான பெஞ்ச் உட்கார்றாங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா அரசியல் சாசன அமர்வுன்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னா 5 நீதிபதிகள்ல 3 நீதிபதிகள் எதுக்கு ஃபேவரா எந்த விஷயம் பேஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து என்னவாகும், அதுதான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. 4 பேர் இருந்தாங்கன்னா தீர்ப்பு என்ன ஆயிடும், 2 பேர் ஒரு விஷயத்துக்கு ஃபேவர் ஆகும், 2 பேர் இன்னொரு விஷயத்துக்கு ஃபேவர் ஆகும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னா அது வந்து டைலூட் ஆயிடும், அந்த தீர்ப்பு வந்து உறுதியாகாது. 5 பேர், குறைஞ்சபட்சம் 5 பேர், மேக்சிமம் வந்து 9 மெம்பர்ஸ் இருக்கலாம் அரசியல் சாசன அமர்வு. அப்போ இந்தியாவில் பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு நம்ம பார்த்தோம். இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சட்டமா கொண்டு வரணும், அதுக்கான ரைட் யார்கிட்ட இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு. அப்படி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் வந்து இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை ரிவ்யூ பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஜுடிஷியரி சிஸ்டத்துக்கு இருக்கு. அந்த ஜுடிஷியரி சிஸ்டம்ல 5 மெம்பர் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் உட்கார்ந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த சட்டத்தை என்ன பண்ணலாம், இது செல்லுபடி ஆகாதுன்னு தீர்ப்பு கொடுத்துடலாம். அப்ப எத்தனை MP, எத்தனை MLA, எத்தனை மந்திரிகள் இருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது இந்திய மக்களுக்கு, இந்தியாவோட இருக்கக்கூடிய மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கு இருக்கு, உச்ச நீதிமன்றம். அதனால்தான் பொதுமக்களின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் சொல்லுவாங்க. ஏன்னா பல லட்சம் கோடி வந்து ஒரு கட்சிக்கு ஃபண்டா போகுது, இல்லீகலா போகுது, கேட்பார் மேய்ப்பார் இல்லாம எந்த விதமான ஐடென்டிட்டி இல்லாம போகுது அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து அவங்க தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா இப்ப நடக்கிற கவர்மெண்ட் யாருது, பிஜேபி கவர்மெண்ட். ஆனா இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, SBI எனக்கு 4 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குறது 4 month டைம் வேணும். வித்தின் நாளைக்குள்ள சப்மிட் பண்ண சொல்லி கோர்ட் என்ன பண்ணுது, அவங்களுடைய கேஸ், அவங்களுடைய பெட்டிஷன் வந்து தள்ளுபடி பண்ணுது. அவங்க கேட்ட டைம் ஸ்பேஸை கொடுக்காம இல்ல முடியாது, உடனே நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் எவ்வளவு பெரிய பொலிட்டிஷியன், எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாலும் சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளுடைய ரைட்ஸை வந்து தலையிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கடைக்கோடியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது போய் சேரும்.
ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நியூஸ்ல வருது அப்படின்னா கோர்ட்ல என்ன விதமான கான்வர்சேஷன் நடக்கும்? ஏன்னா எஸ்பிஐ அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பொது நிறுவனம், பொது வங்கி, பொதுத்துறை சார்ந்த வங்கி. இந்தியாவில் இருக்கிற பல வங்கிகள்ல எது பெரிய வங்கின்னு கேட்டா எஸ்பிஐ. அந்த எஸ்பிஐ எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அது இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களுக்குமே, பேங்க்குமே அது அஃபெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ இதுல என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அந்த 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நன்கொடை பத்திர நடைமுறையை கேன்சல் பண்றாங்க. கேன்சல் இந்த சென்ஸ், அது யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்க, எந்த கட்சி கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும். அது இல்லாம பப்ளிக்கு தெரியற மாதிரி வெப்சைட்ல நீங்க பப்ளிஷ் பண்ணணும் வித்தின் மார்ச் 15க்குள்ள. அப்படி ஒரு காலக்கெடு வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து மற்ற கட்சிகளுக்கு அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ் வரவேற்பு அப்படின்னா, ஏன்னா பிஜேபிக்கு தான் அதிகமான ஃபேவர் கிடைச்சதுனால காங்கிரஸ் என்ன பண்றாங்க, அப்போ இது வழியா பிஜேபிக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுன்றதுனால அதை வரவேற்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் ஃபண்டு கொடுக்கலாம், அப்படிதான் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமான ஆதாயம் யார் அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய செக்மேட் மாதிரி. எலெக்ஷன் டைம், இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற டைம்ல இந்த மாதிரியான ஒரு கேஸ் வருது அப்படின்னா அது மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் போலாமா? தேர்தல் தேர்தல் பத்திரம். நீங்க இப்ப அந்த தேர்தல் பத்திரங்கிறது தான் டொனேஷன் மாதிரி. இப்போ யாராச்சும் நம்ம என்ஜிஓக்கு டொனேஷன் கொடுக்குறா, நம்ம என்ன பண்ணுவோம், ரிசிப்ட் கொடுப்போம்ல, அதெல்லாம் சோ அண்ட் சோ இன்ஃபர்மேஷன், யார் கொடுத்தா, அவங்க அட்ரஸ் என்ன, பேன் கார்டு என்னன்றது இருக்கும். அந்த மாதிரி நீங்க தனியா போயிட்டு ஒரு கட்சிக்காக டைரக்டா டொனேஷன் கொடுக்காம பேங்க் வழியா கொடுக்குற மாதிரி, நம்ம டிடி எடுத்து செலான் ஃபில் பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேர்தல் பத்திரம்னு சொல்லிட்டு அங்க வாங்கி அவங்க சோ அண்ட் சோ இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்றாங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் என்ன பண்ணும், அந்த கட்சிக்கு, எந்த கட்சிக்கு அவங்க டொனேஷன் கொடுத்தாங்களோ அந்த பணம் வந்து அந்த கட்சிக்கு போகும். அப்ப டிரான்சாக்ஷன் வந்து இல்லீகலா, வெறும் அந்த லிக்விடா இல்லாம, கேஷா இல்லாம டிரான்சாக்ஷன் பேங்க் மூலியமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ என்ன நடக்குது இதுல, இப்போ எஃப்சிஆர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு பாருங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இருக்கு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. என்ஜிஓ வச்சிருக்கிறவங்க அந்த எஃப்சிஆர் லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, ஃபாரின்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி மூலியமா இல்ல ஃபாரின் டோனர்ஸ் மூலியமா நம்ம டொனேஷன் ரிசீவ் பண்றோம்னா சிங்கிள் என்ட்ரி தான், எஸ்பிஐல இருக்கிற பிரான்ச் மூலியமா மட்டும், அதுவும் மெயின் ஆஃபீஸ் மூலியமா தான் அந்த டொனேஷன்ஸ் உள்ள வரணும். ஒன்ஸ் உள்ள வருதுன்னா அத்தனை இதுவுமே வந்து என்ன ஆகும்னா சேனலைஸ் ஆயிடும். ஓகே, இந்த ஆர்கனைசேஷனுக்கு இத்தனை நாடுகள்ல இருந்து இத்தனை பேர்கிட்ட இருந்து ஒரே பேங்க்ல வருதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு ஃபண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி பேங்க்ல இருந்துச்சுன்னா யாருக்கு இவன் எங்கிருந்து வந்ததுன்ற அடையாளம் தெரியாம போயிடும். அப்ப இந்த எஸ்பிஐ அப்படிங்கிறது சிங்கிள் பிரான்ச் மூலியமா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குற விரும்புறியா, அது லீகலா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி லீகலா இருந்துச்சுன்னா நீ வந்து பேங்க் மூலியமா அனுப்பலாம், உன்னுடைய தகவல் வந்து வெளியே பரிமாறப்படாது அப்படின்னு சொல்லிதான் இதை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றான், இல்ல இது வந்து தனி மனித உரிமைக்கு எதிரானது, நாட்டுடைய நலத்துக்கு எதிரானது, தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிரானு சொல்லி, இல்ல நீங்க யாரா டொனேஷன் கொடுத்தாங்களோ கட்சிக்கு அந்த தகவலை நீங்க வெளியிடணும். 2019 இருந்து இப்ப வரைக்கும் பிப்ரவரி மந்த் வரைக்கும் யாரெல்லாம் கட்சிக்கு, எந்தெந்த கட்சிக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையும் நீங்க வெளியிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க ஒரு 50 லட்சத்தை கொண்டு போகணும், கேஷா கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு சிரமம். இல்ல 5 கோடி கொண்டு போறீங்க, அது சிரமம். ஆனா 5 கோடியை செக் எழுதி பாக்கெட்ல கொண்டு போயிடலாம். அப்ப அந்த மாதிரி செக் எப்படி வந்து ஒரு பல கோடியை வந்து ஒரே பேப்பர்ல அடைக்கிடுமோ, இந்த கடன் பத்திரம், நன்கொடை பத்திரம் அப்படிங்கிறது பல கோடியை சிங்கிள் டாக்குமெண்ட்ல பேங்க் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப அததான் வந்து ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. அடுத்த நியூஸ் பாருங்க, பொன்முடியின் தண்டனை நிறுத்தி வைப்பு. இவர் ஒன் ஆஃப் த மினிஸ்டரா இருந்தாரு, இப்போ பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க. எதுக்காக பதவி நீக்கம் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழல் கேஸ்ல இன்வால்வ் ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு. அதுல பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ஏதாச்சும் சில விஷயங்கள், ஊழல் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அந்த நிகழ்வுக்குள்ள நம்ம உள்ள போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எந்த ஆர்டிக்கலோடயோ இல்ல எந்த விதமான சட்டங்களோட ஒத்து போகுது, லிங்க் ஆகுதுங்கிற அந்த அடிப்படை தகவல் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பொன்முடியின் தண்டனை நிறுத்தி வைப்புனா இதுல படிச்சு பார்த்தா தெரியும், வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்க்கிறது. இதே கேஸ் மூலியமா தான் நம்முடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜெயலலிதா அவங்களும் என்ன பண்ணாங்க, தண்டனை வாங்கி சிறைக்கு போனாங்க இல்லையா? அப்போ இவங்க எல்லாரையுமே, ஒட்டுமொத்த இந்தியாவே ஆளக்கூடிய பொலிட்டீஷியனையுமே உள்ள தள்ளுறதுக்கு ஒரு சட்டம் இருக்காடா? அது என்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா, எழுதிக்கோங்க, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஓகேவா? பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988.
இந்த முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டுல, 2ஆம் எட்டில் கல்லாதது கல்விங்கல்ல, 8 பிரிப்பாங்க. இப்ப மனுஷன் வாழ்க்கை 8 அடங்கிடும்னு. இந்த 8 பொலிட்டீஷியனுடைய வாழ்க்கை அடங்கிடும். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வெறும் பொலிட்டீஷியனுக்கு மட்டும்தான் இருக்கிற டிப்ளமேட்ஸ்க்கும் இது பொருந்தும், தனி மனிதருக்கும் இது பொருந்தும். வருமானத்துக்கு அதிகமா யாரெல்லாம் சொத்து சேர்க்கிறாங்களோ, நீங்க தான் வச்சிருக்கீங்க, உங்க சம்பாத்தியம் தான், அந்த சம்பாத்தியத்துக்கான ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் நீங்க காட்டல அப்படின்னா அது என்ன ஆகும்? வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுக்கான அத்தாட்சியா மாறிடும். ஏன் பணம் தான் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும்? டாக்ஸ் பே பண்ணணும். டாக்ஸ் பே பண்ணாம நீங்க பதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பணம் எக்ஸஸ் ஆகும்போது இந்த பணம் எப்படி வந்தது, இதுக்கான டாக்ஸேஷன் அமௌண்ட் எங்க, இதுக்கான ஐடிஆர் எங்கன்னு கேட்கும் போது மாட்டிப்பீங்க. அப்ப வருமானத்துக்கு அதிகமா யார் சொத்து சேர்த்தாலும் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் என்ன பண்ணும்னா அவங்களை விசாரிச்சு சப்போஸ் அவங்க வந்து குற்றவாளிங்க நிரூபணம் ஆகுது அப்படின்னா தண்டனை கிடைக்கும். அதுலயும் பொலிட்டிஷியனுக்கு பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறதுல இந்த ஆக்ட்ல 1951 ரைட், 1951 இந்த ஆக்ட் எனாக்ட் பண்றாங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் அரசியல்வாதி யாராச்சும் சூழல்ல மாட்டி அவங்க சிறை தண்டனைக்கு போறாங்க, 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ அண்ட் எம்பி போஸ்டிங் வந்து காணாம போயிடும். உடனடியா வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய எம்பியா இருந்தாலும் சிஎம்ஆ இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருக்கவங்க தான் சிஎம் ஆக முடியும். ஓகேவா? அப்படி சிஎம்ஆ இருந்தவங்க தான் நம்மளுடைய ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சியில இருந்து இறக்குனாங்க. இது எதுக்காக? ஆர்பிஏ நம்ம பார்த்தோம்ல, ஆர்பிஐ ஆக்ட் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை பயப்படக்கூடிய ஒரு சட்டம். சரியா? இதுல இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறதுல ஊழல் லஞ்சம் வாங்குறவங்க மட்டும் இல்ல, லஞ்சம் கொடுக்கறவங்க கூட குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் 7 years வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. சரியா? லோக்பால் அப்படிங்கிறது நம்ம நேத்து பார்த்தோம் இல்லம்மா. லோக்பால் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டிப்ளமேட்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுக்கான மட்டும்தான். ஆனா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியால யாரு இருந்தாலும் சரி, சாமானிய மனுஷன் அவன் வந்து அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டான், வருமானத்துக்கு அதிகமா, இதான் வருமானம், இப்ப உங்க பணத்தையே கொண்டு போங்களேன், 10 கோடி ரூபாய் கொண்டு போங்க, அந்த பணம் எங்க இருந்து வந்தது, எதுக்காக, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கறத யாராச்சும் செக் பண்றவங்க கேட்கறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றவங்க கேட்கறாங்கன்னா நீங்க கொடுக்கணும். கொடுக்காத பட்சத்தை அந்த பணத்தை சீஸ் பண்றதுக்கான அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்ப லோக்பால்ன்றது என்ன? இந்த ப்ரிவென்ஷன் எல்லாம், இந்த கரப்ஷன் எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா, பெரிய ஒரு அமைப்பா இருக்குது. அந்த அமைப்பு இந்த ஆக்டுக்கு உட்பட்டு தான் அந்த அமைப்பு செயல்படும். சரியா? ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வேற, அந்த ஆர்கனைசேஷனுக்கே கைட் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? சோ இதுதான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி அவங்களுடைய விஷயம் என்னங்கிறத ஓரளவுக்கு படிச்சு அடுத்துக்கு மூவ் பண்ணிடலாம். தமிழக தேர்தல் ஆணையராக யாரை நியமனம் பண்ணிருக்காங்க? ஜோதி நிர்மலா சாமி. ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் 2 இருக்கும். ஒன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னும் போது அதுலயும் ஒரு ஹெட் இருப்பாங்க, 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னும் போது அதுல ஒன் ஆஃப் த மெம்பரா தான் நம்மளுடைய ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. நம்ம பார்த்திருந்தோம்ல 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ல அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் அப்படிங்கறத பார்த்திருந்தோமா? சோ இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். தமிழ்நாடு மாநில தேர்தல், தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு 2 இருக்கு. ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான அத்தாரிட்டி, அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கும்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனையும் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும் பார்த்தா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், உள்ளாட்சி தேர்தல் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான எலெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுவா? நம்மளுடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்டோட எலெக்ஷனு, எம்பியோட எலெக்ஷனு, ஸ்டேட்டோடைய கவர்மெண்ட் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் அத்தனையுமே யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆனா இவங்களுக்கு லோக்கல் பாடிஸ் மட்டும்தான், உள்ளாட்சி தேர்தல் சொல்லுவாங்க தமிழ்ல. ரைட்டா? குடியுரிமை திருத்த சட்டம் அமல், மத்திய அரசு அறிவிக்கைன்னு கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது எப்ப கொண்டு வந்தாங்க? 2019 கொண்டு வந்தாங்க. ஆனா 24 இப்பதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சட்டத்தை கொண்டு வரதுக்கான நடைமுறை என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸ் ஒரு புதுசா சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா பில்லா வந்து ஃபார்ம் பண்ணி எல்லா இருக்கிற அத்தனை எம்பிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க அதை படிச்சு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்ஸ் போய் அதுல இருக்கக்கூடிய நிறைய குறைகள் ஆராய்ஞ்சதுக்கு பிறகு
அது என்னவாகும், சைன் பண்ணது இப்போ மெஜாரிட்டி ஓட்டிங் பண்ணதுக்கு பிறகு பிரசிடென்ட் கிட்ட போகும். அவரும் சைன் பண்ணிட்டார் அப்படின்னா அது என்னவாயிடும், ஆக்டா மாறிடும். ஒன்ஸ் அது ஆக்டா மாறிடுச்சுன்னா வித்தின் 6 மந்த்துக்குள்ள அது எனாக்ட் ஆயிடணும். ஓகேவா, எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும், அது வந்து நடைமுறைப்படுத்திடணும். ஆனா இந்த சட்டம் பாத்தீங்கன்னா 2019 கொண்டு வந்து 2024 தான் நடைமுறை ஆகுது. ஏன்னா இது அவ்வளவு ஈஸியா உள்ள நுழையிற சட்டம் கிடையாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படிங்கிறது அவங்க ஆழமா நம்புறாங்க. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்ற நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவக்கூடிய மற்ற ஆட்களுடைய அந்த அடையாளத்தை நாங்க தடுக்கணும், அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான ரைட்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா ரைட்ஸுமே, நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிக்கணும்னாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கணும்னாலும் சரி, எக்ஸாம் எழுதணும், சொத்து வாங்கணும், எதுவா இருந்தாலும் ஓட்டு பண்ணணும்னா கூட அதுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது மஸ்ட். அப்ப அந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத பாகிஸ்தானை சார்ந்தவங்களோ ஆப்கானிஸ்தானை சார்ந்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பெரிய த்ரெட்டனா மாறிடும் அப்படின்னு பயப்படுறதுனால என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்த மதம், பார்சிஸ், ஹிந்துஸா இருக்காங்க, இல்ல ஜெயின்ஸா இருக்காங்க, புத்திஸ்டா இருக்காங்க, இல்ல ஜொராசிசம் சொல்லுவாங்க, பார்சிஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான மதங்கள் இருக்கிறவங்க இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க, கடந்த 2014 முன்னாடியே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான ரைட்ஸ் என்னங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லுது. அப்போ அதுல யார் புறக்கணிக்கப்படுறான்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அதுல ஆப்ஷன் கிடையாது. அப்ப பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை பிளாக் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஆனா நேரடியா அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இஸ்லாமியோட ஓட்டு போகணும் அப்படிங்கிறதுனால யோசிப்பாங்க. இப்ப இந்த கட்சி என்ன பண்ண, பெரும்பான்மையா ஏதாவது ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு பார்ட்டியுமே அந்த லோக்கல் கவர்மெண்ட்ல இல்ல லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பக்கத்துல இருக்கிற நியர்பையா இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சியோ இல்ல வேற யாராச்சும் ஒருத்தர் தப்பானவங்க அவங்க வந்து அவங்களை எதிர்த்தோ இல்ல அவங்களை வந்து எதிர்க்க வச்சதான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட அரசியலை நிலைநாட்டுவாங்க. அப்ப இந்தியாவில இந்துக்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா முஸ்லீம் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டி தான் எலெக்ஷன்ல ஓட்டு வாங்க பார்ப்பாங்க. இப்போ லோக்கல் என்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடக்க போறதுனால இந்த விஷயத்த அவசர அவசரமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 2019லயே பிரசிடென்ட் சைன் பண்ணாலும் கூட அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சட்டம் என்ன சொல்ல வருது, இதுல என்னென்ன விஷயம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி பப்ளிக்குக்காக, டிப்ளமெட்ஸுக்காக ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதை ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கு இத்தனை வருடம் எடுத்துக்கிச்சு. சப்போஸ் வந்து 6 மாசத்துக்குள்ள அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த சட்டம் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்ல இருக்கு. ஆனாலும் இது ஏன் கேன்சல் ஆகலன்னா டைம் டு டைம் மேனர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்லிமெண்ட்ல இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு இல்ல எனக்கு இன்னும் 6 மந்த் டைம் கொடுங்க, இன்னும் ஒரு 1 இயர் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இதை வச்சே சில இந்துக்கள் கிட்ட என்ன பண்ணுவாங்க, தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணதுனால ஓட்டிங் கேட்பாங்க. அப்போ இஸ்லாமியில எதிர்த்து இந்துக்களோட ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதும் இதுல ஒரு மறைமுகமான அவங்களுடைய நோக்கமா இருக்கும். ஸோ நம்ம பாலிடிக்ஸ்குள்ளேயோ மற்ற மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயோ போகக்கூடாது. இதுல என்ன விஷயம் கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்தது எப்பவுமே பேப்பர் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் பேஜ் முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் பேஜ். இந்த லாஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் 7 ஆஸ்கர் விருது அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு இது நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறது ஒரு மூவி, ஹாலிவுட் மூவி. அதுக்கு வந்து 7 ஆஸ்கர் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோமா. அவார்டு அப்படின்னும் போது பலவிதமான விஷயங்கள். இந்தியாவில் உயரிய அவார்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மிக உயரிய பெரிய அவார்டு அப்படின்னா பாரத ரத்னா. ஓகேவா? அதுல இருந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்காக கொடுப்பாங்க. அப்போ இந்த ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னேஷனா உலகத்துல நிறைய பேர் அதை பாக்குறாங்க அப்படின்னும் போது இது யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது நம்ம கவனமா ஒவ்வொரு வருஷமும் கவனிப்பாங்க. இந்தியாவில் இது வரைக்கும் ஆஸ்கர் அவார்டு யாராவது வாங்கியிருக்காங்களா? மிஸ்டர் ஏ ரஹ்மான் முதல் டைம் வாங்கும்போது எந்த வருடம்? 2008ல அவர் வாங்கினார். எந்த படத்துக்காக? ரோஜாவா? ஸ்லம்டாக் மில்லியனியர். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமே இந்த விஷயத்த பார்க்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு வேர்ல்டோட ரெகக்னிஷன் கிடைக்குது. ஒலிம்பிக் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி சினி ஃபீல்டு எடுத்துக்கிட்ட வரைக்கும் இந்த ஆஸ்கர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்.
அப்ப இந்தியாவில இந்திய டைரக்டர்ஸோ இல்ல இந்தியாவை சார்ந்த ஆட்களோ ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம கவனமா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்தியாவில வாங்கினது நம்முடைய ஏஆர் ரஹ்மான். ஆனா இந்தியன் பிலிம் மேக்கர் எடுத்த படம் கிடையாது. ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கிறது நம்முடைய பிரிட்டிஷை சார்ந்த ஒரு டைரக்டர் எடுத்த படம் தான். அந்த டைரக்டர் பேரு 4வதா கொடுத்தேன்ல ஒரு ஆப்ஷன்ல, டேனி பாயல். ஓகேவா? ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துடைய டைரக்டர் பேர். ஓகே, ஏன்னா இன்னைக்கு இது தகவல் வருதா, அப்போ இந்தியாவில இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, மறைமுகமா இது இந்தியா வந்து அப்லிப்ட்ல காட்டுமா, ஏதாவது இடத்துல இந்தியாவுக்கு சில அங்கீகாரம் கிடைச்சிருக்காங்கிறத யோசிக்கும் போது அதை சார்ந்த மற்ற விஷயங்கள் என்னங்கிறத நம்ம எடுத்துப்போம். அப்ப ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கிற படத்துக்கு 2008 அவர் அப்ப வாங்கும் போது எல்லாம் புகழும் இறைவனுக்கே சொன்னார் ஏஆர் ரஹ்மான். அது இன்னைக்கு வரைக்குமே பல பேர் பெருமையா பேசுவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா அது அவர் வாங்கின மேடை வந்து ஆஸ்கர் அவார்டுக்கான மேடை. ஓகேவா? பல அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருந்திருக்கலாம். இப்ப வரைக்குமே இளையராஜா வந்து இசைஞானி நம்ம பெருமை பேசுவோம். ஆனா அவரால் ஆஸ்கருக்கு போக முடியலன்றது அதுக்கு பெரிய அவர் வருத்தம் கிடையாது. ஆனா ஆஸ்கர் வாங்கினதுனால இவருக்கான ரெகக்னிஷன் அப்படிங்கிறது பெருசா கிடைச்சது. யாருக்கு? ஏஆர் ரஹ்மானுக்கு. ஓகேவா? அப்ப ஏஆர் ரஹ்மான் தாண்டி லாஸ்ட் இயர் வந்து ஒரு மூவிக்கு, ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிக்கு, ஷார்ட் பிலிமுக்கு வந்து ஒரு படம், ஒரு அவார்டு கிடைச்சது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு மூவி. RRRக்கு வந்து பாட்டுக்கு கொடுத்தாங்க. பாடல் இசைக்கும் நடனத்துக்கும் கீரவாணி டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அவர் வாங்கியிருந்தாரு. போன வருடம் ஒரு படம், ஒரு எலிஃபண்ட் விஸ்பர்னு ஒரு மூவி, எலிஃபண்ட் விஸ்பர்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அதுக்கு வந்து குறும்படத்துக்கான ஆஸ்கர் அவார்டு கொடுத்திருந்தாங்க. சரியா? அப்போ ஒட்டுமொத்த இது எத்தனாவது ஆஸ்கர் அவார்டு பாருங்க, 92nd 94th 96th ஆஸ்கர் அவார்டு. இவ்வளவு 96 வருஷமா ஆஸ்கர் அவார்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. ஆனா இந்தியாவில இது வரைக்கும் வாங்கின ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அரிதான ஆட்கள் தான். RRR கொடுத்தாங்க, இசைக்கும் டான்ஸுக்கும் கொடுத்தாங்க. ஓகேவா? கீரவாணி மியூசிக் டைரக்டர் அவர் வாங்கினாரு. அது இல்லாம நம்மளுடைய எலிஃபண்ட் விஸ்பர் அந்த மூவி குறும்படம் அது ஆக்சுவலா. ஓகேவா? அந்த படம் வாங்குச்சு. மற்றபடி இந்த இடத்துல ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அணுகுண்டை போட்டாங்களே நம்ம ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பான்ல, அந்த அணுகுண்டை தயாரிச்ச அந்த ஒரு டீமோடைய ஹெட் அவர் தான் வந்து ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறவர். ஓகேவா? ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறவர் அவருடைய ஒத்துழைப்பு மூலியமா, அவருடைய லீடிங் மூலியமா தான் அந்த டீம் என்ன பண்றாங்க, அணுகுண்டை தயாரிக்கிறாங்க. ஹிரோஷிமா நாகசாகில மிகப்பெரிய பாதிப்பை இப்ப வரைக்கும் அது ஏற்படுத்திட்டு இருக்கு. சரியா? அதுக்கு பிறகு அவர் மனசு வருத்தப்பட்டு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில அப்போசிஷன் அந்த கவர்மெண்ட் பேசிஸ்ல பண்ணும்போது வெளியேற்றிருக்காங்க அந்த ஆராய்ச்சியில இருந்து அவர். சரியா? மற்றபடி இந்த படத்துல வந்து அவருடைய பேர் வச்சிருக்காங்க. இந்த படம் இதை பத்தி தான் பேசுது. ஓகேவா? அணுகுண்டு தாக்குதலை பத்தி தான் பேசி இருக்குது. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 கேட்டகரியில அப்ளை பண்ணி 7 கேட்டகரியில அவார்டு வாங்கிடுச்சு. ஓகேவா? இருக்காரு பாருங்க, இவர் தான் அந்த ஓப்பன்ஹைமர். மேன்ஹைட்டன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்துதான் அந்த அணுகுண்டை தயாரிக்கிறதுக்காக இவரை பணிச்சிருக்காங்க. சரியா? என்ரிகோ பெர்மி அப்படின்ற ஒரு உயரிய அறிவியல் விருது, அமெரிக்கால கொடுக்கப்படக்கூடிய உயரிய அறிவியல் விருதை வந்து இவர் வாங்கியிருக்காரு. சரியா? மற்றபடி இந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. இன்னொரு டைரக்டர் உக்ரைனுடைய யுத்தத்தை மையப்படுத்தி என்ன பண்றாருன்னா, இந்த டைரக்டர் ஒரு மூவி எடுத்திருக்கிறார். சம்திங் சோ அண்ட் சோ 20 days இன் மரியபோல். மரியபோல் அப்படிங்கிறது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். 20 days இன் மரியபோல்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுத்திருக்கிறாரு. அதுக்கும் ஆஸ்கர் அவார்டு கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ரஷ்யா மட்டும் உக்ரைன் மேல நடக்கிற யுத்தத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னா இந்த அவார்டை நான் ரஷ்யா கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இந்த படத்தை எடுத்தே கூட நான் நினைக்கிறேன், அவ்வளவு அளவுக்கு இன்னைக்கு இந்த படத்தை வந்து வேதனை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, உலக அளவுல பல பேருடைய ஈர்ப்பு இப்ப எங்கேயோ இருந்துச்சு. இப்ப இது அமெரிக்கால கொடுத்த ஒரு அவார்டு, அமெரிக்கால நடந்த நிகழ்வு. ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசுறோம். அப்ப இதே மாதிரி பல நாடுகள்ல இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிருக்கோம், நியூஸ்ல போயிருக்கும். சரியா? அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பொது மேடையில தன்னுடைய கருத்து என்ன, தன்னுடைய கோரிக்கை என்னங்கிறத சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு அமையும். சரியா? மற்றபடி இதுல வேற பெரிய அளவுக்கு விஷயம் இல்லை. நாமினி நம்மளுடைய இந்தியால இருந்து நாமினி ஆன ஒரு படம் அப்படின்னா டு கில் எ டைகர் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து ஆஸ்கர் வாங்கல. ஒன்ஸ் அந்த ஆஸ்கர் நாமினேட் ஆயிடுச்சுனாலே இந்தியாவில பல பேரால் அது பார்க்கப்பட்டோம். ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிதான் பார்த்தேன்.
ஏன்னா ஆஸ்கரே வாங்கினதே இல்லை இந்தியால. அப்போ ஏன் ஸ்லம்டாக் மில்லியனருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு நம்ம நிறைய பேர் தேடுவோம்ல. அதே தான் எலிஃபண்ட் விஸ்பர்ஸும் அந்த படத்துக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னும் போது அதை பார்க்கறக்கூடிய ஆட்கள் அதிகமாவாங்க. அந்த டைரக்டர் நினைச்ச கருத்து எவ்வளவு பேருக்கு அது போய் சேருது. சில பேர் ப்ராஃபிட் பேஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க, அது எவ்வளவு மக்களுக்கு போய் சேருதுன்னு பார்ப்பாங்க. 20 days இன் இந்த மூவி எடுத்தார்ல மரியப்போல், அந்த மூவியா எடுக்கணும்னா அங்க நடக்கிற விஷயங்கள் வெளியுலகுக்கு தெரியணும்ன்றதுக்காக எடுப்பாங்க இல்லையா. ஒன்ஸ் அது தெரிஞ்சிச்சுன்னா அதை விட பெரிய ஒரு ரீச் ரெக்கார்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஓகேவா. ஸோ இப்போ இந்தியாவில இருந்து நாமினேட் ஆன மூவி அப்படின்னா டு கில் எ டைகர் அப்படிங்கிற மூவி. சரிவை சந்தித்த சர்க்கரை உற்பத்தி, இது ஒரு தகவல். ஓகேவா. சரிவை சந்திக்குது நம்மளுடைய சர்க்கரை உற்பத்தின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா சர்க்கரையில இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா சர்க்கரையுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணவோ இல்ல தடுத்து நிறுத்தவோ எந்த கவர்மெண்டாலையும் முடியாது. ஏன்னா அல்டிமேட்டான ஒரு கமாடிட்டியா சுகர் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஓகேவா. அப்போ இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது இந்தியா அதுல எந்த பங்களிப்புல இருக்கு சும்மா போட்டு பாருங்களேன் கூகுள்ல, ப்ரொடக்ஷன் ஹை ப்ரொடக்ஷன் சுகர் இன் வேர்ல்டு அப்படின்னு போட்டீங்கன்னா இந்தியா பேர் வரும். அப்ப சர்க்கரை உற்பத்தியில அதிகமான பங்களிப்பை கொடுக்குற நாடு அப்படின்னா இந்தியா. கன்சம்ஷன்லயும் அதிகமான நாடு எதுன்னு பார்த்தோன்னா அதுவும் இந்தியா தான். ஓகேவா. எக்ஸ்போர்ட் அப்படின்னும் போது அதுல அதிகமான பங்களிப்பை கொடுக்குற நாடு இந்தியா கிடையாது. நோ இல்ல, அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு போங்க. கன்சம்ஷன் அதிகமான பங்களிப்பு கொடுக்குற நாடு வந்து சவுத் ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரேசில். ஓகேவா. பிரேசில் அப்படிங்கிறது தான் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றக்கூடிய நாடு. ஏன் சுகர்ல இருந்து ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கும். நீங்க இப்போ நம்மளுக்கு நாட்டு சக்கரை, பனவெல்லம், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து ஒரு பால்ல நம்ம நாட்டு சக்கரை வந்து கொண்டு போய் பால்ல மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பாலோடைய தன்மையை கலரை மாத்திரும். ஆனா சக்கரை சுகர் அப்படிங்கிறது அந்த தன்மையை மாத்தாது, டேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் இன்டர்நேஷனல் லெவல்ல அது முக்கியமான கமாடிட்டி. நம்மளுடைய பிஸ்கெட், சாக்லேட், பிரெட், ஈவன் டொமேட்டோ சாஸ் முதல் கொண்டு என்ன இருக்கு, சுகர் இருக்கு. ஓகேவா. கரும்புடைய சாறுல இருந்தா சுகர் எடுக்கிறாங்க. கரும்பு சாறு ப்ரௌன் கலர்ல இருக்கு, சுகர் வந்து வெள்ளை கலர்ல இருக்குன்னா இதுக்கு நடையில தான் அந்த கெமிக்கல்ஸ், அதுக்கு உடலுக்கு ஒத்துக்காத சில கெமிக்கல்ஸ் வந்து அதுல மிக்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் அரசியல். ஓகேவா. ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கோங்க. சரியா. இப்போ சுகர் அப்படின்றது உற்பத்தி குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்கணும்னா இந்தியா அதிகமான ப்ரொடக்ஷன் உலகத்துல கொடுக்குது. இந்தியாவில எந்த மாநிலம் அதிகமான சுகர் ப்ரொடக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் உத்தரப்பிரதேஷ், தேர்டு கர்நாடகா, ஃபோர்த் தான் நம்மளுக்கு தமிழ்நாடு. அப்ப எந்த ஃபேக்ட் எடுக்கும் போதும் இந்தியா அதுல எங்க வருதுன்னு பார்க்கணும். இன்னொரு ஆங்கிள் தமிழ்நாடு அதுல எங்க வருது, இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். என்னமா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா. செகண்ட் உத்தரப்பிரதேஷ், தேர்டு கர்நாடகா, ஃபோர்த்து தமிழ்நாடு. சரியா. ஏன்னா எத்தனை டன்னு பாருங்க, 2.55 crore டன்னு. 2.55 crore அப்படின்னா 1 ton is equal to 1000 kg. ஓகேவா. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, 2.55 கோடி, 2.55 கோடி டன் வந்து உற்பத்தி பண்ணிருக்காங்க ஒரு வருஷத்துல. சரியா. சோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கான டிமாண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இதுல பாருங்க, டாடா மோட்டார்ஸ் விற்பனை உயர்வு. நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தல டெஸ்லா ஏன் உள்ள அனுப்பலன்னா டாடா ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியன் மோட்டார்ஸ்ல. இன்னொருத்தவங்க மகேந்திராவுடைய பங்களிப்பும் கான்ட்ரிபியூஷனும் அதிகம். இவங்க பாருங்களேன், கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 86,406 வெஹிக்கிளை வந்து கஸ்டமருக்காக கொடுத்துருக்காங்க, சப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்க அதை டிவைட் பண்ணி பாருங்க, 365 நாள் அப்படிங்கிறது 86,406 டிவைடட் பை 365 போட்டீங்கன்னா எத்தனை வெஹிக்கிள்ஸ் வரும்? சும்மா ட்ரை பண்ணுங்க, தோராயமா பாருங்க. நியர் டு 300. ஓகேவா. அப்படின்னா என்ன, ஒரு நாளைக்கே அவ்வளவு வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க இந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டுமே, டாடால இருந்து மட்டுமே. அப்ப மற்ற நிறுவனங்கள் எல்லாம் அப்போ ஒரே ஒரு பொருள் கமாடிட்டி மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்கனாமிக் கான்செப்ட்ஸ்ல விர்ச்சுவல் வாட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு மேக் ஒன் கப் ஆஃப் காஃபி, ஹவு மச் வாட்டர் யூ நீட் அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு கப் காஃபி மேக் பண்ணோம் அப்படின்னா
எவ்வளவு தண்ணி நமக்கு தேவைப்படும். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 100 ml அப்படின்னா ஒரு 50 ml இல்ல 60 ml 80 ml அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா ஒரு கப் காஃபி மேட் பண்ணோம் அப்படின்னா we need 132 liters of water. ஓகேவா, 132 liters of water we need if you want to make 1 cup of coffee. அப்படின்னா என்ன, அந்த காஃபில இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களும் உற்பத்தி பண்றதுக்கு அதுல இருக்கக்கூடியது என்ன, காஃபில பால், சர்க்கரை, காஃபி கொட்டை, அந்த வெசல், இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி தானே அந்த ஒரு கப் காஃபி நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அதுக்கு பின்னாடி அந்த பாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாடு, அந்த மாட்டை மேய்க்கிறவங்க, அந்த இடம், அந்த பால் கொண்டு வர டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தானே 1 cup ஆஃப் காஃபி. அப்போ விர்ச்சுவல் வாட்டர் கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளை உற்பத்தி பண்றதுக்காக அதிகமான அளவுக்கு தண்ணி தான் பிரைமரி ரிசோர்ஸா செலவு பண்ணுவாங்க. மறைநீர் சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மறைநீர் கான்செப்டை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன் மற்ற நாடுகள் இந்தியாவில் வந்து கம்பெனி லான்ச் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கார் உற்பத்தி பண்ணனா நியர்பை ஒரு 2 lakh இருந்து 3 lakh லிட்டர் ஆஃப் தண்ணி வந்து நம்ம செலவு பண்ணணும். அப்போ ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸா தண்ணி இருக்கிறதுனால தான் நம்ம கேர் எடுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சில நாடுகள் 3ஆம் உலக போர் நடக்கும் அப்படின்னா அது தண்ணியால் தான் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டு அந்த தண்ணி ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குறோம். ஆனா வந்து மழை பெஞ்சோம் அப்படி மழை பொழியுது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், தண்ணியை சேகரிச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே செட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க, மேன் பவர் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க, டாக்ஸேஷன்ஸ் ஏதாவது கம்மியாகுமான்னு பார்ப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் குறைப்பாங்களான்னு பார்ப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். அப்போ அப்படிலாம் பார்க்கறதுனாலதான் இவங்களால என்ன பண்ண முடியுது, ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 86,406 கார்களை தயாரிக்க முடியுது. அது மூலியமா ஏர் பொல்யூஷனும், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் கண்டாமினேஷன், இது மாதிரி நிறைய நடக்கும். ஓகேவா, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். வளர்ச்சி வேணும்னா பாதிப்பு நிச்சயமா இருக்கும். ஓகேவா, சோ இது வந்து ஒரு நியூஸ் தான், உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது சொல்றேன். ஒரு கார் உற்பத்தி பண்றாங்கன்னா அப்ப அதுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன, எந்த அளவுக்கான எலக்ட்ரிசிட்டி, எந்த அளவுக்கான வாட்டர் ஃபெசிலிட்டி, வாட்டருடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சரியா, 2 நாள் லட்சத்துக்கு முற்றுப்புள்ளி, சென்செக்ஸ் 617 புள்ளிகள் சரிவு. சென்செக்ஸ் டாபிக் தனி டாபிக் நம்ம ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கோம், அதை எடுத்து பாருங்க. இந்த புள்ளிகள் ஏறுது இறங்குறதுன்றதெல்லாம் சாதாரணமா நடக்கிற நிகழ்வுகள் தான். எந்த சந்தை, எந்த மார்க்கெட் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, எந்த கம்பெனி ஃப்ரண்ட்ல இருக்குன்னு மட்டும் சும்மா அப்பப்ப மட்டும் அப்டேட் பண்ணா போதும். மற்றபடி அதுல டீப்பா போயிடாதீங்கன்னா இது தினமும் ஏறும், தினமும் இறங்கும், ஒவ்வொரு நொடியும் ஏறும் இறங்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் மைண்ட்ல வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியா, ஏன்னா மொத்தமா இந்தியாவில சென்செக்ஸ் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நிப்டி 2 சொல்லுவாங்க. பாம்பேல 30 கம்பெனிஸ் இருக்கும், நிப்டில ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கும். இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அதுல டாப் மோஸ்ட் இருக்கிற 30, டாப் மோஸ்ட் இருக்கிற 50 அவங்களோட எக்கனாமிக்கை வச்சு இந்த சென்செக்ஸ் வந்து சொல்லுவாங்க. சரியா, இதுல இதுவும் பார்த்துக்கும். அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 82.75. 1920ல ஒரு டாலருக்கு நம்ம ஒரு 1 ரூபி அப்படிங்கிறது $3 இருந்துச்சு. $1 நம்ம கொடுத்தோம்னா அவன் $3 கொடுப்பான் அவன் காசுல. ஆனா இன்னைக்கு நம்ம $82 கொடுத்தாதான் அவன் $1 கொடுப்பான். அப்ப இதனுடைய பிளக்சுவேஷன் ஏன் வந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ற கமாடிட்டி தான். எந்த அளவுக்கு நம்ம வெளிநாட்டு பொருட்கள் அதிகமா வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செலவாணி, நம்மளுடைய ஃபாரின் கரன்சியோடைய வேல்யூ குறைஞ்சிரும். சரியா, நேபாள நாடாளுமன்றத்தில் நாளை நம்பிக்கை கோரும் பிரதமர். இந்த நியூஸ் படிக்கும் போது எனக்கு புரியுதா? நேபாள பாராளுமன்றத்தில் நாளை நம்பிக்கை கோரும் பிரதமர். நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியில எது நடந்தாலும் நம்ம கவனமா கவனிக்கணும்னு சொன்னா, அப்ப நேபாள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி நெய்பரிங் கண்ட்ரி. அதோடைய பிரைம் மினிஸ்டர் யாரு? புஷ்ப கமல் தகல். புஷ்ப கமல் தகல், இதுதான் வந்து இங்கிலீஷ்ல எழுதணும்னா புஷ்ப கமல் தகல், DAHAL இல்ல GAL. ஓகேவா, அதுல 10ல 1 கொடுத்திருப்போம் பாரு வார்த்தை, தாகல். ஓகேவா, சோ புஷ்ப கமல் தாகல் அப்படிங்கிறவரு நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன பண்றாரு, நம்பிக்கை ஓட்டெடுப்பு. இப்போ எனக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆட்கள் இருக்காங்க, எனக்கு கூட MP MLAs இருக்காங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், ரூலிங் பார்ட்டியா மாற முடியும். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனை சீட்ஸ் இருக்கு டோட்டலா? 200. தமிழுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லையா, நம்மளுடைய சட்டமன்றத்துல 234, ரைட்? இந்த 234ல ஆஃப் எவ்வளவுமா?
இந்த 117க்கு மேல இருக்கக்கூடிய கட்சி யார் 117க்கு மேல ஒரு சீட்டு வச்சிருக்காங்களோ அவங்க தான் என்னவா மாறுவாங்கன்னா ரூலிங் பார்ட்டியா மாறுவாங்க. சரியா? சப்போஸ் இந்த 117 கீழே வந்துச்சுன்னா அவங்களால மெஜாரிட்டி இல்லைன்றதுனால அவங்களால ரூல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 117 சில நேரத்தை பார்த்துல கட்சி கூட்டணி வச்சுதான் சில பேர் ஆட்சி அமைப்பாங்க. அப்படி கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி இடையில கூட்டணியை விலகிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கட்சியில வந்து ஒரு டிஎம்கேல வந்து 118 பேர் மெஜாரிட்டி காட்டிட்டாங்க. சரியா? ஒரு 8 பேர் மட்டும் வேற கட்சியில இருக்கிறவங்க இருக்காங்க. சரியா? 8 பேர் வேற கட்சியில இருக்கிறவங்க திடீர்னு இல்ல நாங்க கூட்டணியில இல்ல நாங்க தனியா விலகிறோம்னு சொல்லிட்டு விலகுறாங்க அப்படின்னா, அப்ப இவங்களுடைய பெரும்பான்மை என்னவாயிடும், 110 மாறிடும். ரைட்? 110 மாறிடும். சரி, அந்த 110 மாறும் போது அப்போ 117 கீழே தானே 110 இருக்கு. அப்ப இவங்களால ரூலிங் பார்ட்டியா ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்கட்சியை சார்ந்த ஆட்கள் அங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. எங்க நம்மளுடைய சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லயும் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் அங்கேயும் ஓரளவுக்கு எழுதி வச்சிருப்பாங்க. சரியா? அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா மெஜாரிட்டி, இப்ப ஸ்டாலின் வந்து நாளைக்கா 118 பேரை காட்டல, அவர் சார்ந்த கட்சி சார்ந்த ஆட்கள் 118 பேரை காட்டலன்னா அவருடைய கட்சி டிசால்வ் ஆயிடும். ஓகேவா? சோ அப்ப அதே மாதிரியான சூழ்நிலை இப்ப இவருக்கு அங்க வந்திருக்கு. ஆனா அவர் கூட்டணி கட்சியில இருந்து அவங்க விலகி இருக்காங்க. ஆனா வேற ஒரு கட்சி கூட்டணியில வராங்கன்றதுனால ஆல்ரெடி மெஜாரிட்டியா இருந்தாங்கன்றதால என்ன பண்றாரு, இல்ல நானே கொண்டு வரேன், நீ விலகிட்ட ஆனாலும் என் ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுறேன் பாரு, நீ இருந்தாதான் என்னால ஆட்சி அமைக்க முடியுமா, நீ இல்லைனாலும் மற்ற ஆட்கட்சியுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கிறதுனால ஆட்சி அமைப்புங்கிறதுனாலதான் என்ன பண்றாரு, நேபாளும் நாடாளுமன்றத்தில் நாளை நம்பிக்கை கோரும் பிரதமர், நம்பிக்கை கோரி அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஹீ கேன் கண்டினியூ, அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா கண்டினியூ பண்ணலாம். நம்பிக்கை எடுக்கும் போது தீர்மானம் பண்ற நேரத்துல வந்து திடீர்னு ஒருத்த ரிவர்ஸ்ல போயிட்டான்னு வச்சுக்கோ, பெல்ட் அடிச்சிட்டானா அவர் வந்து அந்த இதுல காலி. ஓகேவா? அப்ப நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட நியூஸ்ல நம்ம போக போக பார்ப்போம். பார்லிமெண்ட்லி நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் சும்மா எடுத்து பாருங்களேன், பிஜேபி தான் ரூலிங் பார்ட்டி, பிஜேபி கூட எத்தனை எம்பிஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ல. டிஎம்கே எத்தனை பேர் வந்து எம்எல்ஏவா இருக்காங்க, இல்ல மற்ற கட்சியுடைய கூட்டணி எத்தனை சீட்ஸ் இருக்கு. சப்போஸ் கூட்டணி கட்சி மட்டும் விலகுச்சுன்னா டிஎம்கே ஆட்சி கவிழுமா கவிழாதா, அந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். சரியா? சோ அங்க பாருங்க, 275 இடங்களை கொண்ட நேபாள மன்றத்தில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு 138 இடம் தேவைப்படுது. சரியா? மொத்தம் இருக்கிற சீட்ஸ் எத்தனையா, 275. அதுல 138 சீட்ஸ் வந்து அவர் மெஜாரிட்டி காட்டினாதான், எம்எல்ஏ எம்பிஸ காட்டினாதான் அவரால் என்ன பண்ண முடியும், பிரைம் மினிஸ்டரா கண்டினியூ பண்ண முடியும். சரியா? இந்த இடத்துல முதன்மை பெண்மணி ஆகும் அது இவர் ஜத்தாரியின் மகள். ஓகேவா? நேற்று பார்த்தோம்ல, ஆசிஃப் அலி ஜத்தாரின்னு சொல்லிட்டு அங்க வந்து எங்க பாகிஸ்தான்ல அதிபரா மாறுறாரு. ஓகேவா? அதிபருடைய ஒய்ஃப் தான் பெனசீர் பூட்டோன்னு சொல்லிட்டு முன்னாள் பிரைம் மினிஸ்டர். அவங்க வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க 2008. அது இவர் அவர் வேற கல்யாணம் பண்ணாததுனால அவருடைய மகளை வந்து முதன்மை பெண்மணியா கொண்டு வர பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் இந்த கான்செப்ட். சரியா? பிராந்திய தலைவர் மரணம், அல்கொய்தா அறிவிப்பு. இதுல எந்த தலைவர்ன்றத ஒரு பக்கம் நீங்க படிச்சுக்கிட்டாலும் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அல்கொய்தானா யாரு, அவங்கள பத்தின அடிப்படை ஃபேக்ட் என்னங்கிறத நீங்க நோட்ஸா எடுக்கணும். நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் அல்கொய்தா பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம போடலாம், பேசிக்கான ஃபேக்ட்ஸ் மட்டும். மற்றபடி 6 வார கால காசா போர் நிறுத்தத்துக்கு முயற்சி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். முயற்சி, பேச்சுவார்த்தை, இத்தனை பேர் மரணம், என்ன தகவல்ன்றதை அப்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த விஷயம் எதுக்காக நடக்குன்றத பேச புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் வார். சரியா? அப்ப அந்த வார்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம போக போக தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப டெய்லியுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம தனிப்பட்ட ஆட்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இதை தடுக்க முடியாது. அரசியல் அதிகாரம் இருக்கக்கூடிய அமெரிக்காவே இதுல என்ன பண்ணுது, வெறும் கோரிக்கையையும் வேண்டுதலை தான் வைக்குது. அப்படின்னும் போது நம்ம யாரு? ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன நடக்குதுங்கிறத அப்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம். பெல்ஜியம் நேட்டோ தலைமையகத்தில் ஏற்றப்பட்ட ஸ்வீடன் கொடி. நேட்டோல 32nd மெம்பரா யார் ஜாயின் பண்ணிருக்காங்க நம்ம பார்த்தோம், ஸ்வீடன். அவங்களுடைய கொடி என்ன பண்றாங்க, நேட்டோடைய ஹெட் குவார்டர்ஸ், நம்மளுடைய ராணுவ ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, பெல்ஜியம் பிரசல்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அங்க வந்து அவருடைய நேஷனல் பிளாக வந்து ஏத்துறாங்க. நீ யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கியா, ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு பின்னாடி
இங்க பாருங்க, மேப் தெரியுதா? இது யூரோப்பியன் மேப்பு. ஓகேவா? யூரோப்பியன் மேப்ல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர்ல தெரியுது பாத்தீங்களா, அது அத்தனையுமே நேட்டோல மெம்பரா இருக்காங்க. நம்மளுடைய இங்கிலாந்து, யுஎஸ் உட்பட இருக்கு பாருங்க. கனடா, யுஎஸும் அதுல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ராணுவ பிரிவு தான் இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பிரிவு. இவங்க என்ன பண்றாங்க, ரஷ்யாவை எதிர்த்து, ரஷ்யா மேல பயந்து, ரஷ்யா எங்க நம்ம தாக்கிடுமோ நினைச்சுதான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. எப்போ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம். அப்போ ஒரு சில நாடுகள் மட்டும் தான் அதுல ஒரு கூட்டமைப்புல இருந்தாங்க. ஓகேவா? டீம் மாதிரி. ஆனா போக போக என்ன ஆகுறாங்கன்னா, மற்ற நாடுகளும் சேர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 32 நாடுகள் அதுல மெம்பர்ஸா இருக்காங்க. அந்த 32வது நாடு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வீடன் அப்படிங்கிற நாடு. இதுல இணைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸ்வீடன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பின்லாந்து, போன வருஷம் பின்லாந்து இணைச்சாங்க. இந்த வருடம் ஸ்வீடன் இணைகிறாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தத்துல மிக முக்கியமான காரணம் என்ன? இந்த நேட்டோல இந்த உக்ரைன் இணையறதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அவங்க அதுல இணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, ரஷ்யா உக்ரைன் எதிர்த்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, சப்போஸ் உக்ரைன் மட்டும் நேட்டோல இணைஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த நாடுகளுடைய ராணுவத்தை கொண்டு எங்க நிப்பாட்டுவான், ரஷ்யாவோட பார்டர்ல நிப்பாட்டுவான். அது யாருக்கு பெரிய தலைவலினா ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலி. அதனாலதான் அவங்க உக்ரைனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக மற்ற உலக நாடுகள் மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா. ஓகேவா? ஏன்னா 2 வல்லரசு ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு முயற்சி. ஒன்று பக்கம் ரஷ்யா பெரிய வல்லரசு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா. அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டான். ஓகேவா? அதனால என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல சுத்தமா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டான். செகண்ட் வேர்ல்டு வார்ல ஓரளவுக்குள்ள நுழைவான். அந்த நேரத்துல இங்க இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் பயங்கரமா அடி வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த அடி வாங்கினதுல இவங்களுக்கு ரஷ்யா மேல ஒரு பயம். என்னைக்கானா சோவியத்தா இருந்தான், அப்ப சோவியத் யூனியனா இருந்தான். அப்ப இன்னும் பெரிய நாடா இருந்துச்சு. அதுல பல நாடுகள் பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. அப்ப இருக்கிற நாடுகளுக்கு எப்பயா இருந்தாலும் ரஷ்யா நம்ம திருப்பி அடிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், தனியா இருக்க வேணாம், மற்ற நாடுகளோட இணைஞ்சிருக்கலாம் அப்படின்ற பேர்ல நேட்டோங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாங்க. சரியா? சோ அந்த நியூஸ் தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஸ்வீடனுடைய கொடிய நம்மளுடைய பெல்ஜியத்தில் இருக்கிற தலைநகரத்துல ஏத்துறாங்க அப்படின்னு. இவங்க யாரு? ஓகேவா? எங்க போயிருக்காங்க பாருங்க, மொரிஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிக்கு போயிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அவங்க எங்க போறாங்கன்ற சும்மா அப்சர்வ் பண்ணுங்க. இங்க ஒரு கண்ட்ரி பேர் நமக்கு கிடைக்குது, அந்த கண்ட்ரியுடைய கேபிட்டல் பேர் நமக்கு கிடைக்குது. அந்த இடத்துல அது ஒரு கெயின். சும்மா அதை அப்படியே புரட்டாம அது ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க கூடாது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்காக தான் ஒவ்வொரு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரும் இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. அவங்க போகும்போது அத்தனை தகவலும் திரட்டினாலும் ஒரு சில விஷயங்கள் அதுல இருந்து எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம்ல, ட்ரோன் வாங்குறாங்க அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் இதுவும். மால்தீவுல எப்ப முகமது லூயிஸ் அப்படிங்கிறவரு பிரசிடென்டா மாறினாரோ, இதுல கொடுத்துருப்பாங்க. அவர் எப்ப பிரசிடென்டா மாறினாரு, ஏன்னா சைனாக்கு ஃபேவரான ஒரு பிரசிடென்ட். ஓகேவா? அப்ப இந்தியாவுக்கு எதிரான நிறைய நிலைப்பாடுகள் எடுக்கிறாருன்ற மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. ஏன்னா மால்தீவ்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி நெய்பரிங் கண்ட்ரி. சரியா? அப்ப அதுல நடக்கக்கூடிய நிகழ்வு, ஏற்கனவே இந்தியா அவங்களுக்கு ஒரு சில ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்றதுக்காக இந்தியன்ஸ் அனுப்பியிருந்தாங்க, இந்தியன் ஆர்மியை. அந்த இந்தியன் ஆர்மி பர்சன்ஸ் அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வெளியேற்றுறாரு. மே எண்டுக்குள்ள என்டையர் மிலிட்டரி பர்சன்ஸும் சரி, இல்ல அதர் அபிஷியல் பர்சன்ஸும் இந்தியா சார்ந்த அத்தனை பேருமே வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதை தான் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. மாலத்தீவு இந்திய ராணுவ வீரர்கள் முதல் குழு தாயகம் திரும்பியதாக தகவல். ஓகேவா? மற்றபடி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதிநவீன அக்னி 5 ஏவுகணை முதல் சோதனை வெற்றி. இந்த அக்னி 5 அப்படிங்கிற ஏவுகணை இந்தியாவுடைய ரொம்ப தூரமான இலக்கத்துக்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை. இந்தியாவில நிறைய ஏவுகணை இருந்தாலும் இந்த அக்னி 5 அப்படிங்கிறது தான் அட்வான்ஸ்டு ஏவுகணை. சரியா? எது வரைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டருக்கு அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சைனாவுடைய பார்டரா இருக்கட்டும், இல்ல யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், ஏசியா மொத்தமே இந்த ஒரே ஒரு ராக்கெட்டை வச்சு நம்ம தாக்குதல் பண்ணலாம். சரியா? இது என்ன ஒரு இதுல சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட், IMRV அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஓகேவா? IMRV அப்படின்னா எம்ஐயா ஐஎம்மா எம்ஐ. ஓகே, எம்ஐ. ஓகே,
மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அதுதான் வந்து இந்த MIRV அப்படிங்கிற எக்ஸ்பான்ஷன். என்னன்னா இந்த ஏவுகணை ஒரே இலக்கை தாக்காம மல்டி இலக்குகளை தாக்கக்கூடியதா அந்த டெக்னாலஜி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் தான் இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுக்கு இருக்கு. இந்தியாவுக்கும் இதை டெக்னாலஜி ஆட் பண்ணி இந்த மிசைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் தாக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அக்னி 5 அப்படின்னா அக்னி 4 வரைக்கும் கூடிய ஏவுகணை பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இலக்குகளை எட்ட முடிஞ்சது. ஆனா இந்த அக்னி 5 மூலியமா 5000 அளவுக்கு இலக்குகள் எட்ட முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இதை யார் மேனுபேக்சர் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்மளுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ராணுவ தளவாடங்கள் அத்தனையுமே மேனுபேக்சர் பண்றதுக்கு தனியா இந்தியாவுக்குன்னு இருக்கிற டிபார்ட்மெண்ட் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இந்த DRDOவுக்கு பாராட்டு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தெரிவிச்சிருக்காங்கன்றத இந்த தகவலை கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த மாதிரி டிஃபென்ஸ் சம்பந்தமாவோ இல்ல நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் தகவலா வருது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும். சரியா? அக்னி 5 அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. இண்டிஜினியஸ் மிசைல், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மிசைல். ஏன்னா மற்ற நாடுகளுடைய துணையோட மற்ற நாடுகளை தயாரிக்கப்பட்டதுக்கு நிறைய இருக்கும். ஆனா இந்தியாவில இந்தியர்களுக்காக, இந்திய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட மிசைல் அப்படின்னா அது இந்த அக்னி 5. சரியா? இதுல எந்த ஸ்கீம் கீழனா திவ்யாஸ்திரம் அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேவா? திவ்யாஸ்திரம் நம்ம பார்ப்போம்ல, மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருக்கோம்ல. அஸ்திரம் அப்படின்னா ஆயுதம். ஓகேவா? திவ்யாஸ்திரம் அப்படின்னா இன்னும் பலம் பொருந்திய மகத்துவம் வாய்ந்த ஆயுதம் அப்படிங்கிறத அந்த திட்டத்துக்கு கீழே அதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? மற்றபடி இந்த நியூஸ்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. கர்நாடகத்தில் 40 ஆண்டுகள் இல்லாத வறட்சி, துணை முதல்வர் TK சிவகுமார். ஓகே, தண்ணி எங்களுக்கு தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அவஸ்தப்படு. பாஜகவில் இணைந்த முன்னாள் காங்கிரஸ் MLA பத்தியா? இப்ப முன்னாள் காங்கிரஸ் MLA கொடுத்துருக்காங்க. இன்னொரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கரண்ட்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய MPயோ MLAவோ மாறுவாங்க பாருங்க. காங்கிரஸில் இணைந்த பாஜக MP கரண்ட்ல எம்பியா இருக்கிறாரு, ஆனா காங்கிரஸ்ல இணைகிறார். ஏன்? இன்னும் லோக்கல் பாடி எலெக்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் இன்னும் ஒரு 2 மாசத்துல இல்ல வரப்போகுது. அப்போ இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் போது கட்சி தாவல் தடை சட்டம் ஒண்ணு இருக்கு இந்தியாவில். ஓகேவா? அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில இவருடைய MP பதவி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஓகேவா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொன்னோம்ல, பார்ட்ஸ் நம்ம பார்த்தோம், செகண்ட் ஆர்டிகல் பார்த்தோம், தேர்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரியம்பிள் பார்ப்போம். பிரியம்பிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முகப்புரைன்னு சொல்லுவாங்கல்ல. அடுத்துதான் பார்ட், அதுக்கப்புறம் ஆர்டிகல். ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷெட்யூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல்ஸ் அப்படின்னா ஒரு 10 ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஷெட்யூல் கீழே ஒவ்வொரு விஷயத்தை பத்தி டீல் பண்ணிருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. அதுல 10வது ஷெட்யூல் அப்படிங்கிறது இந்த கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லுவாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு கட்சியோட பேரை வச்சு MPயோ MLAவோ ஆனதுக்கு பிறகு அந்த கட்சிக்கும் உனக்கும் தனிப்பட்ட முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா, அந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு நீ சேர்றேன்னா உன்னுடைய MP பதவி MLA பதவியும் பறி போகும். அப்படிங்கிறது தான் இந்த 10th ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்ட ஆன்டி டிஃபெக்ஷன். ஓகேவா? நான் அந்த 10 டாபிக் கொடுத்துருந்தேன்ல, அதுல 10வதா 10th கொடுத்துருப்பேன் பாருங்க. ஓகேவா? அப்ப 10th ஆர்டிகல் 10th ஷெட்யூல் என்னன்றத TNPSCல குரூப் 2ல டைரக்டா கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எதை பத்தி பேசுனா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பத்தி பேசும். பார்ட் 1 அதை பத்தி தான் பேசும். ஷெட்யூல் 2 பாத்தீங்கன்னா சேலரி பத்தி பேசும். நம்மளுடைய MP MLA சேலரி என்ன, பிரசிடென்டோட சேலரி என்ன, பிரைம் மினிஸ்டரோட சேலரிஸ் என்னன்றதை பத்தி பார்ட் 2ல பேசியிருப்பாங்க. பார்ட் 3ல ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், பதவி பிரமாணம் பண்றாங்கல்ல, அதை பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு ஷெட்யூல்ஸ் ஒவ்வொரு விஷயத்தை டீல் பண்ணும்போது 10வது ஷெட்யூல் எதை பத்தி பேசும் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசும். சப்போஸ் ஒரு கட்சியில இருக்க ஒரு கட்சி பேரை சொல்லி ஒருத்தர் MLAவோ MPயோ மாறிட்டாங்க அப்படின்னா, கருத்து வேறுபாடு முரண்பாடுனால அந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு அவர் மாறுறாரு அப்படின்னா அவருடைய MLA MP பதவி பறி போகும். அப்படிங்கிறது தான் அந்த 10th ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம். இது எதுக்காக அப்படின்னா கட்சியில ஒரு ஸ்திரத்தன்மை வரணும்ன்றதுக்காக. ஏன்னா 118 பேர் இருக்காங்கல்ல, 118 பேரும் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டில ரூலிங் பார்ட்டியா உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாசம் கழிச்சு இதுல இருந்து ஒருத்தர் வெளியேறா கூட என்ன ஆயிடும், அந்த ரூலிங் பார்ட்டி டிசால்வ் ஆயிடும். ஓகேவா? அப்போ அப்படி ஆணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு லேக்கிங் இருந்துட்டே இருக்கும். ஒரு ஆளை வச்சு மிரட்டிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் வெளியில போனோம்னா இந்த கட்சி நமக்கு ஃபேவரா இருக்கும், நம்ம கிட்ட தான் ஆட்சி இருக்கிற மாதிரி. இந்த கோடியில் ஒரு படத்தோட பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து 2 பார்ட்டியும் வந்து டைல இருப்பாங்க. இந்த பக்கம் 117, அந்த பக்கம் 117. ஒரே ஒருத்த மட்டும் சுயேட்சையா இருக்கிறான். இப்ப அவன் எந்த பக்கம் சாயறானோ
அந்த பார்ட்டி தான் வந்து ரூலிங் பார்ட்டியா மாறுவாங்கன்னும் போது ரெண்டு கட்சியுமே போட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு 1 கோடி தரேன், 2 கோடி தரேன், 10 கோடி தரேன், நீ கேட்கிற இது தரேன் போது அவர் என்ன கேட்பாரா, எனக்கு சிஎம் போஸ்டிங் வேணும் அப்படின்னு. அந்த படத்துல அப்படிதான் முடிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட அவ்வளவு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி டை ஆகும் போது. ஆனா மேக்சிமம் அப்படி டை ஆகாது, பெரும்பாலும் அப்படி டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் அப்படி டை ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த இருக்கிற ஒரு எம்எல்ஏ கூட வேல்யூ ஜாஸ்தி. அப்ப அப்படி ஆயிடக்கூடாது, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ற கூடாது அப்படிங்கிறது என்ன பண்றாங்க, கட்சி தாள் தடை சட்டம். சப்போஸ் ஒருத்தர் மட்டும் வெளியேறாரா, வேற கட்சிக்கு போறாரா, அவருடைய அந்த எம்எல்ஏ அப்படிங்கிற பதவி போயிடும். ஓகேவா? அந்த இடத்துல என்ன ஆகும், சப்போஸ் ஒருத்தர் போகாம ஒரு கட்சியில இருந்து 2/3 மெஜாரிட்டி 2/3 மெம்பர்ஸ் 3 பேர் இருக்காங்க, 2 பேர் வெளியேறாங்கன்னா அப்போ அவங்களுடைய எம்எல்ஏ எம்பி பதவி பறி போகாது. அப்படின்னா என்ன, 2/3 பர்சன்ஸ் வந்து ஒரு கட்சி மேல அதிருப்தி அடைகிறாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள விதத்துல இருக்கும். வெறும் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கட்சியை பிடிக்கலன்னா அதனால எந்த பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா அது பெரிய செலவு கவர்மெண்ட்டுக்கு. ஒரே ஒரு தொகுதிக்காக எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னா திரும்ப அந்த ஒரு தொகுதிக்காக ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, சாதாரணம் கிடையாது. அப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் இறந்துட்டாருன்னா அந்த இடத்துல பை எலெக்ஷன் வைக்கிறது அது வேற. ஆனா கட்சி தாவரத்து மூலியமா அந்த கட்சி வந்து என்ன ஆகுது, வேக்கண்ட் ஆயிடுது. அவருடைய தொகுதி வந்து திரும்ப ரீ எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, பை எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னா அது ஏகப்பட்ட பொருளாதார செலவு ஏற்படுத்தும், தேவையில்லாத நிறைய விஷயங்களை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க, கட்சி தாவல் தடை சட்டத்து மூலியமா பிளாக் பண்ண பாக்குறாங்க. பெரும்பாலும் அந்த கட்சி தாவணும்னு நினைக்கிறவங்க, ஐயோ நம்ம கட்சி தாவிட்டோம்னா நம்மளுடைய பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் ஏன் கட்சி தாவறாங்க, இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, காங்கிரஸ் கூட இருக்கிறத விட பிஜேபி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் காங்கிரஸுக்கும் ஷிஃப்ட் ஆவாங்க. ஓகேவா? அந்த 10th ஷெட்யூல் அதுல கொடுத்துருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னுடைய பதவி போகும்னு தெரிஞ்சாலும் இவங்க ஏன் வந்து அந்த கட்சியில இருந்து வெளியேறாங்கன்னா, அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னும் போது இந்த கவர்மெண்ட் இந்த பார்ட்டியோட சேர்ந்து நம்ம எலெக்ஷன்ல பங்கேற்கலாம், ஏன்னா இவங்க பக்கம் மெஜாரிட்டியான ஆட்கள் இருக்காங்கன்றது ஓரளவுக்கு மேபி அவங்க கணிச்சிருக்கலாம், இல்ல வேற ஆங்கிள் அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். இந்த காங்கிரஸ்லயே நம்ம கண்டினியூ ஆனோம்னா நம்மளால சர்வைல் ஆக முடியாது, சரி பிஜேபி போயிடலாம், போனோம்னா 2 மாசம் நம்ம எம்எல்ஏ எம்பியா இல்லாம இருப்போம். ஆனா அடுத்த எலெக்ஷன்ல திரும்ப பிஜேபி ஆட்சி வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்துல சேவ் ஆகும் இல்ல. அப்படி யோசிக்கிறதுனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் மொமெண்ட்ல கட்சி தாவாங்க. 2 மாசத்துல அவன் எம்எல்ஏ எம்பியா இருந்து பெருசா சாதிச்சிட போறதுன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா கட்சி வேலையில தானே அதிகமா இருக்க போறாங்க. அப்ப அதை விட்டுட்டு இல்ல கட்சியில இருக்கும் போதே, நான் அதிகாரத்துல இருக்கும் போதே, எம்பியா இருக்கும் போது ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்னா அங்க ஒரு போற கட்சியில மதிப்பாங்கல்ல. நம்ம கட்சியில சேர்றதுக்காக வந்து இவர் எம்பி பதவியை தூக்கி துச்சமா நினைச்சு தூக்கி போட்டு வந்தா சொல்லிட்டு போஸ்ட் வச்சு ஓட்டுவாங்கல்ல, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி முன்னாடி வர பார்ப்பாங்க. மக்களவை தேர்தலை சுதந்திரமாக நடத்த நடவடிக்கை, தேர்தல் பார்வையாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர். நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் யாரு, மிஸ்டர் ராஜீவ் குமார். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, இருக்கிற அத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் அத்தாரிட்டிக்கு ஒரு காணொலி மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. சரியா? மற்றபடி இதுல பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டுடைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பேர் தான் சத்யபிரதா சாகு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்யபிரதா சாகு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையர். இந்தியாவுக்கான மொத்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது தான் ராஜீவ்குமார். ஓகே, இதுல கொடுத்திருக்கிறத மொத்தமா படிச்சு பாருங்க. குடியுரிமை திருத்த சட்ட விதிமுறைகள் கூறுவது என்ன, ஓகேவா? இதுல ஃபுல்லா படிங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியலன்னா நீங்க திரும்ப கேளுங்க. நான் என்ன சொன்னேன்ல, சிஏ பத்தி நம்ம பார்த்தோம்ல, அதே தான் அதுல கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இதுல வர மாதிரி குற்றச்சாட்டு, இந்த மாதிரி யார் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை நம்ம பொருட்படுத்த வேணாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஈஸியா. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 25வது முறையாக நீட்டிப்பு. ஓகேவா? அப்படின்னா என்ன, 14 days ரிமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ரிமாண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவரை. ஓகேவா? அந்த கேஸ் வந்து இன்னும் முடிக்கலன்னு சொல்றாங்க. புதிய சட்டப்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க கூடாது. ஓகேவா? அப்ப தேர்தல் ஆணையத்துக்கான எலெக்ஷன் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்க பாத்துட்டு வரணும் நாளைக்கு வரும்போது. எலெக்ஷன் கமிஷன்ல இப்ப ஏற்கனவே ஒருத்தர் தான் இருக்காரு. 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அருண் கோயிலும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆணையரும் ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப அவங்கள 2 பேரை புதுசா அப்பாயிண்ட் பண்ணணும்ல. அப்படி பண்றவரை வந்து புதிய தேர்தல் நடைமுறை பிரகாரம் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் வந்து முக்கியமா காங்கிரஸ் வந்து மனு கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட, நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட. ஏன்னா அவங்க கிட்டதான் அடுத்து வரக்கூடிய ரூலிங் பார்ட்டி என்ன ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத அந்த டைட் செக்யூரிட்டி பண்றதே தேர்தல் ஆணையம் தான். அப்போ அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கறாங்க. கரெக்டான பர்சன்ஸா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா படிங்க. மற்றபடி இதெல்லாம் வந்து ஸ்டேட் இஷ்யூஸ் தான், இது வேண்டாம்.
ஆனா அதுல ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் நம்ம கவனிக்கணும். எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது. சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இலக்கிய படைப்பாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக உயர்ந்த விருது. எப்படி வந்து சினிமால ஆஸ்கர் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஹைலைட்டான அவார்டோ, அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள்னா லிட்ரேச்சர்ஸ், எழுத்தாளர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கான அவார்ட்ஸ். அதுல இவர் நம்ம அருணாச்சலம் ஐயாவுக்கு என்னன்னா, கண்ணையன் தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு என்னன்னா, அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு இங்கிலீஷ்ல, தி பிளாக் ஹில்னு சொல்லி. அதை வந்து இவர் மொழிபெயர்த்து இருக்கிறாரு தமிழ்ல, கருங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்துக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து அவர் வாங்கியிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் சாகித்ய அகாடமி அவார்டு நிறைய பேர் வாங்குவாங்க இந்தியாவில். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜஸ், அந்த அபிஷியல் லாங்குவேஜஸ்ல யாரெல்லாம் இலக்கியம் படிக்கிறாங்களோ அந்த இலக்கியங்கள் எது சிறந்ததா இருக்கோ அது கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு அளவுக்கு யார் வாங்குறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். டிஎன்பிஎஸ்சில குரூப் 1லயே கேட்கக்கூடிய கொஸ்டினா கூட மாறலாம். ஓகேவா? பேர் என்ன? கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. அவங்களுக்கு எந்த நாவலுக்குன்னு கேட்கலாம் கொஸ்டின், இல்ல எந்த நாவலை அவர் மொழிபெயர்த்தான்னு கேட்கலாம். ஓகேவா? அந்த நாவலை எழுதியவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவன்னு கேட்கலாம். எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அப்போ இது சம்பந்தப்பட்ட தகவலுக்கெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும். இது ஃபேக்ட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமா அதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த 10 கீவேர்ட்ஸ் கொடுத்திருந்தேன்ல, அது எல்லாமே கவர் ஆயிடுச்சா? ம். 2009 வந்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இந்தியா வந்து NIA அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஓகேவா? NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஏன்னா இதுல ஒரு நியூஸ் ஒன்று இருந்துச்சு, பயங்கரவாத தடுப்பு அப்படிங்கிற மாதிரி. இங்க சின்ன நியூஸ் ஒன்று இருந்துச்சு பாருங்க. இந்த ஏவுகணைக்கு கீழே பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு தகவல் அளித்தவர் கைது சொல்லிட்டு மகாராஷ்டிரா பயங்கரவாத தடுப்பு கடை கைது செய்துள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அப்ப மகாராஷ்டிராவுக்கு ஒரு பயங்கரவாத தடுப்பு பிரிவு இருக்குன்னா இந்தியாவுக்கு இருக்கா அப்படின்னும் போது NIA அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவுல எந்த விதமான பெரிய அளவுக்கான டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்ல பெரிய அளவுக்கு இந்தியன் செக்யூரிட்டியை பாதிக்கிற அளவுக்கு ஏதாச்சும் நிகழ்வு நடக்குதுன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு இருக்கு. சரியா? CBI அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ விசாரிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இல்ல இந்தியாவுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு ஏதாவது த்ரெட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இவங்க வந்து கவனிப்பாங்க. சரியா? வேற MIRV நம்ம பார்த்தாச்சு, ரைட்? MIRVனா என்ன? மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதான் MIRV. அந்த டெக்னாலஜி மூலியமா மல்டி டார்கெட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். அதுக்கு அந்த ஃபெசிலிட்டி வந்து சில நாட்டு ராணுவத்துக்கிட்ட தான் இருக்கு. அது நம்ம இந்திய ராணுவத்துக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அம்சம். 10th ஷெட்யூல். ஓகே, NIA 2009 பார்த்தாச்சு. அகாடமி, சாகித்ய அகாடமி, இலக்கியத்துக்காக சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆஸ்கர் அவார்டை கூட என்ன சொல்லுவாங்கன்னா அகாடமி அவார்டு தான் சொல்லுவாங்க. அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் பிலிமோகிராஃபி சம்திங் அப்படி இருக்கும். ஸோ இது வந்து அகாடமி அப்படிங்கிற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய சாகித்ய அகாடமி. சரியா? இப்போ சாகித்ய அகாடமியில TNPSC கொஸ்டின்ஸ் சும்மா போட்டு பாருங்களேன். சாகித்ய அகாடமி சம்பந்தமா TNPSC கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க டைரக்டாவே. தகல் புஷ்ப கமல் தகல். யார் அவரு? நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் புஷ்ப கமல் தகல். இஸ்மா, இதை நம்ம சொல்லலையா? இந்தியன் சுகர் மில்ஸ் அசோசியேஷன். ஓகேவா? இந்தியன் சுகர் மில் அசோசியேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை உற்பத்தியாளர்களுடைய கூட்டமைப்பு, சங்கம். இஸ்மா. டேனி போயல் டைரக்டர். ஓகேவா? ஸ்லம்டாக் மில்லியனருடைய டைரக்டர். CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். RPA ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட். ஓகே. 145 அப்படிங்கிறது ரூல் ஆஃப் கோர்ட். கோர்ட்டுடைய ரூல் என்ன? அந்த கோர்ட்டோட ரூல்ல தான் இந்த 5 அமர்வு இருக்குல்ல, 5 பேர் கொண்ட அமர்வு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. 5 பேர் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா
அதை எதிர்த்து திரும்ப நம்மளால மேல்முறையீடு பண்ண முடியாது. இந்தியாவில ஒரு செஷன்ஸ் கோர்ட்ஸ், ஹை கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் நான் ஸ்கிப் பண்ண இல்லைங்களா, அந்த நியூஸ்ல ஹை கோர்ட்டை இங்க பாருங்க, ஹை கோர்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அவங்க கொடுத்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிறார் ஆபாச வீடியோ குறித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மனு விசாரணைக்கு ஏற்றது உச்ச நீதிமன்றம். சுப்ரீம் நம்ம தமிழ்நாடுடைய ஹைகோர்ட் சொன்ன ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, இந்த தீர்ப்பை நீங்க எப்படி கொடுப்பீங்க, இது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு கீழமை நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, அதை எதிர்த்து வந்து இல்ல அந்த இடத்துல எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம மேலவை நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்படி ஒவ்வொரு நீதிமன்றமா போகும்போது இந்தியாவில் இருக்கிற சுப்பீரியர் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் தான். அப்போ அவங்க வந்து இந்த ரூல் ஆஃப் கோர்ட்ல 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே அபாலிஷ் பண்ண முடியாது. கண்டம் ஆஃப் கோர்ட் சொல்லுவாங்க. நீங்க இந்தியாவில நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை பத்தியோ, ஒரு தலைவர்கள் இன்னொரு தலைவரை பத்தியோ நிறைய பேசுறாங்கல்ல. ஆனா கோர்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட், வெர்டிக்டோ இல்ல அதோடைய இஷ்யூஸ்ல யாருமே இன்டர்ஃபை ஆக மாட்டாங்க. அப்படி ஆனாங்க அப்படின்னா கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரண்பட்ட கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா கண்டம் ஆஃப் கோர்ட்டா மாறிடும். கோர்ட் அவமதிச்ச வழக்குல கோர்ட்டு தன்னிச்சையா வந்து முடிவெடுக்க ஆரம்பிச்சிடும். போலீஸ்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல டிப்ளமேட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் ஏஜென்சியா இருந்தாலும் சரி, எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏ, பிரைம் மினிஸ்டரா கூட இருக்கட்டுமே, அவங்க யாருக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதிராக கருத்தை தெரிவிக்க கூடாது. ஓகேவா? ஸோ ரூல் ஆஃப் கோர்ட்டுக்காக இதை பார்த்தோம். ஆர்பி அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் ஆக்ட்ன்றதுக்காக பார்த்தோம். சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுவும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த 10 விஷயம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லையா? (1988) என்ன கொண்டு வந்தாங்க? பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் 324 இருந்து ஆர்டிகல் 329 வரைக்கும். ஏன்னா எலெக்ஷன் சம்பந்தமா இதுக்கு பிறகு நிறைய டெய்லியும் பார்ப்போம். ஓகேவா? ஒரு பார்ட்டா நம்ம பார்த்தோம்ல, அதுல எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறவங்க பார்ட் 15 கீழே வருவாங்க. ஓகேவா? பார்ட் 15 or 16? 15. ஓகே. ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும். சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் எதை டீல் பண்ணோம்? எலெக்ஷன் கமிஷனை பத்தி டீல் பண்ணோம். ஓகே, எவ்வளவு நேரம் ஆச்சு? கிடையாது. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த சிஏ கூட பாருங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த சிஏ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஆர்பிஐ பத்தி இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு பேசுவோம் நாம. இந்த எம்ஐஆர்வி அப்படிங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சுக்க அந்த டெக்னாலஜி நம்மளுடைய தொழில்நுட்பத்துல, நம்மளுடைய ராணுவத்துல. அப்போ அதுதான் வந்து ஒரு அட்வான்ஸ்டு இதுவாகவும் ஃபியூச்சர்லயும் இருக்க போகுது. நம்மளுடைய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எந்த வருடம்? 2005. ஓகேவா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த 2009 வந்து என்ஐஏ. ஓகேவா? மிகப்பெரிய இலங்கை யுத்தம் நடந்ததோ அந்த வருடம் தான். அதனால அந்த என்ஐஏ வந்து எனக்கு ஈஸியா ஞாபகத்துல இருக்கும், மறக்காது. இஸ்மா அப்படிங்கிறது சுகர் ஓரியன்டா இருக்கக்கூடிய தாகல் அப்படிங்கிற நியரஸ்ட் பிரைம் மினிஸ்டர், நியர்பை நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாள் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர். அப்படின்னா இந்த தகவல்கள் ஒரே நாள்ல முடிய போறது கிடையாது. மற்ற ஆட்கள் இதுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி போட்டு அடுத்த நாள் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த நிகழ்வுகளுக்கும் அடுத்த நாள் வரக்கூடிய நிகழ்வுகளுக்கும் ஏதாச்சும் சம்பந்தங்கள் இருக்கலாம். இப்போ ஸ்வீடன் அப்படிங்கிறது இணைஞ்சிருக்காங்கன்றதை நம்ம நேத்து பார்த்துருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த இணைஞ்ச ஸ்வீடனுடைய பிளாகை கொண்டு போயிட்டு அதோடைய பெல்ஜியத்துல வச்சிருக்காங்க. எங்க இருக்கு பெல்ஜியம்? எந்த இடத்துல இருக்கு? எந்த கான்டினென்ட்ல இருக்கு? பெல்ஜியம் வந்து யூரோப்ல தான் இருக்கு. ஆனா எங்க இருக்கு? பெல்ஜியத்தை சுத்தி இருக்கிற 2-3 கண்ட்ரிஸ் நேம் சொல்லுங்க பாப்போம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி பேசிஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? டக்குன்னு அதை கூகுள் பண்ணி பார்த்துடணும். இருக்கு பாருங்க, பிரான்ஸ் இங்க இருக்கா? பிரான்ஸ் இதுதான் பெல்ஜியம்.
நிறைய பேருக்கு வந்து யூகே எங்க இருக்குன்னு தெரியாது. யுனைடெட் கிங்டம் நம்மளை ஆண்ட 300 வருஷமா நம்மள ரூல் பண்ண இங்கிலாந்து இங்க தான் இருக்காங்க. சரியா? அப்போ இங்கிலாந்துக்கு நியரஸ்ட் தான் நம்மளுடைய பெல்ஜியம். ஸ்டார்டிங்ல இங்கிலாந்து, நம்ம யுஎஸ், கனடா இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த நேட்டோ அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. சரியா? மிகப்பெரிய ஒரு நேட்டோ அப்படின்னாலே பல நாடுகளுடைய கூட்டமைப்பு, ஒரு நாடே தாங்காது. பிரான்ஸ் என்ற ஒரு நாடு, ஜெர்மன் என்ற ஒரு நாட்டுடைய ராணுவம், இல்ல நம்மளுடைய பிரிட்டனுடைய ஒரு நாட்டு ராணுவமே உலக மகா யுத்தத்துல பெரிய அளவுக்கு இம்பாக்டை கொண்டு வந்துச்சு. அப்ப இத்தனை நாடு சேர்ந்து ஒரு நாடு எதிர்க்குதுன்னா அப்ப அவன் எப்படியாப்பட்டவனா இருப்பான்? ரஷ்யாவுடைய ஆளுமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்க நம்ம ரஷ்யா பத்தி பெருசா படிக்க மாட்டோம். இந்த உக்ரைன் ரஷ்யா வார பத்தி மட்டும் தான் படிப்போம். மற்றபடி அவங்க லாங்குவேஜே வேற. இங்கிலீஷ் அங்க மேக்சிமம் உள்ள நுழைஞ்சதுதான் இல்லையா நமக்கு தெரியல. மற்ற நாடுகள் இப்ப யூரோப் கண்ட்ரிஸ்ல மேக்சிமம் இங்கிலீஷ் நுழைஞ்சதுன்னா நம்மள அங்க ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நமக்கு தெரிய வருது. ஆனா ரஷ்யால என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அத்தாரிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கும். ஒருத்தனை 10 பேர் எதிர்க்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் இல்லையா? இத்தனைக்கும் அமெரிக்கா ஒரு பக்கம், கனடா ஒரு பக்கம், பிரிட்டன் ஒரு பக்கம். என்னடா ஒருத்தனை வந்து அடிக்கிறதுக்கு 10 பேர் வர்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்ல. பர்சனலா எனக்கு ரஷ்யா ரொம்ப பிடிக்கும். வரைபடத்துல பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு அப்படின்னா ரஷ்யா இல்லையா? ஸோ அப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு, அது உலக நிகழ்வா இருக்கட்டும், உள்ளூர் நிகழ்வா இருக்கட்டும், அதை நீங்க பார்த்துதான் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து இம்பார்ட்டன்டா, இது இம்பார்ட்டன்ட் இல்லையாங்கிற அளவுக்கு நீங்க ட்ரெயின் அப் ஆயிடலாம். அந்த அளவுக்கு நீங்க நாலேஜை நீங்க போக போக கெயின் பண்ணுவீங்க. ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நேரம் செலவாகுது, உங்களுக்கு 1 மணி நேரத்துல இப்ப முடியுது இல்ல. ஆனா கொடுத்த அத்தனை தகவலையுமே திரும்ப நீங்க எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். சொன்ன விஷயங்களை இந்த பதிவு வந்து நம்ம வீடியோ பதிவா போட்டதுக்கு பிறகு திரும்ப உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க. அது நிறைய எந்த அளவுக்கு நம்ம திருப்பி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு மைண்ட்ல உட்காந்துரும். ஒரு சில பேர் இந்த ஒரே ஒரு டாபிக் எடுத்து தான் பேசுவான் யூடியூப்ல. ஓகேவா? அது வந்து அவனுக்கு பெரிய ஒரு வேலையாயிடும். இப்போ நம்ம இத்தனை டாபிக் பேசியிருக்கோம் அப்படின்னா சிஏஏ பத்தி நம்ம தனியா ஒரு டாபிக் போடுவோம். சிஏனா என்னன்றது தனியார் போடுவோம், அது வேற. அதுக்கு கீழே என்னென்ன வருது, யார் அஃபெக்ட் ஆவா, யாருக்கான பெனிஃபிட் அதில் அதிகம், இதெல்லாம் பார்ப்போம். என்ஐஏ பத்தி தனியா ஒரு வீடியோ பார்ப்போம். ஓகேவா? நம்மளுடைய யாரு இன்னொருத்தர் பார்த்தோமே. ஸோ ஒரு ஏஜென்சியை பத்தி நம்ம பார்க்கும்போது அது தனியா பாக்குறது வேற. கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு சில தகவல் மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பதிவேற்றம் பண்ணும்போது அதையும் பாருங்க. அன்னன்னைக்கான ஒர்க் நீங்க அன்னன்னைக்கே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இல்லைன்னா நீங்க நிறைய லேக் ஆவீங்க. ஒரு நாள் படிக்க இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படி யோசிக்காதீங்க. ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சிட் அண்ட் ஸ்டடி, வேற வழியே வேற ஆப்ஷனே கிடையாது. ஷார்ட்கட்டு, ட்ரிக்ஸ், எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸை தேடுறது, எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டை படிக்கிறது ஒரு வித மனநோயா மாறிடும். சிலதை வந்து நீங்க 10 தடவை திருப்பி படிக்கிறீங்கன்னா அது மனசுல பதிஞ்சிடும். என்னைய இப்ப பாக்குறது கஷ்டமா இருக்கா, 2-3 தடவை திரும்ப என்னைய பத்தி படிக்கலாம், அது ஈஸியாயிடும். தகவல் அறிவு உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எந்த வருடம் சொல்லிட்டு யோசிச்சே இருக்கிறத விட பேப்பர்ல அப்பப்போ வரும்போது அதை படிச்சாலே போதும். தொடர்ந்து ஒரு பாட்டை கேட்டுட்டே இருந்தோம்னா பாட ஆரம்பிச்சிருவோம். தனியா உட்காந்து மக்கப் படிக்கணும், மெமரி பண்ணணும் அவசியம் இருக்காது. அப்போ எத்தனை தடவை ஒரு தகவலை நீங்க திரும்பி பாக்குறீங்களோ அந்த தகவலாவே உங்க மைண்ட்ல உட்காந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ப்ரூவ் பண்ற பாருங்களேன். இப்ப நான் ஒரு விஷயத்த வந்து நான் எழுதுறேன். படிக்காதீங்க, ஜஸ்ட் பாருங்க. உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரீட் பண்ணிடும். நீங்க படிக்காம இருக்கவே முடியாது. நீங்க ஜஸ்ட் பார்த்தாலே என்ன ஆகிடும்னா மைண்ட்ல அது ரீடிங் தான் போகும். நம்ம மைண்ட் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். அப்ப தொடர்ந்து ஒரு விஷயத்த பார்க்க என்ன ஆகும்னா மனசுல பதிஞ்சிடும். படிக்கிறது கூட செகண்டரி தான். சரியா? ஒரு சிலதை மக்கப் படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா எல்லாத்தையும் மக்கப் படிக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் ஷார்ட்கட் தேடுறேன், எல்லாத்துக்கும் நான் ட்ரிக்ஸ் தேடுறேன், எல்லாத்தையும் ஈஸியா எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியுமானா அப்ப பானிபூரி தான் வைக்கணும். போயிட்டு அதிகாரி ஆகணும்னா சில அவஸ்தைகள் பட்டுதான் ஆகணும். ஓகேவா? புடிச்சு படிங்க, புரிஞ்சு படிங்க, எல்லாமே பாசிபிள். ஓகே, நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். இப்ப நம்ம இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கான பேப்பர் நம்ம கிட்ட வரல. இந்த நிகழ்வுகள் இருந்து எந்த நிகழ்வு நாளைக்கான பேப்பர்ல வரும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். இப்ப பார்த்த வரைக்குமே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா? நாளைக்கு இதை சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் நாளைக்கான நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு இடத்துல வருமா அப்படின்னா எந்த நிகழ்வு வரலாம்? எலெக்ஷனை பத்தி கண்டிப்பா வரும். அப்ப 10 தடவை எலெக்ஷனை பத்தி வருதுன்னா அந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட தகவலை மட்டும் திரட்டுறதுக்கு பதிலா அதையும் திரட்டணும். இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை பத்தி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்க சொல்லுதுங்கிறத அந்த அடிப்படை தகவல் நம்ம எடுக்கணும். அப்ப எலெக்ஷன் பத்தி வரும். ஓகே, நாளைக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஏதாச்சும் ஒரு அறிக்கையை விட்டுட்டு தான் இருப்பாரு. அவரு வேற வேலை என்ன இருக்கு? நாளைக்கு யாராச்சும் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தன் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லதான் பார்ப்பாங்க. ஓகேவா?
அப்போ திரும்ப திரும்ப வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத நீங்க போக போக நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுதான் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும், மெயின் பேஜ்லயே வரும்ன்ற அளவுக்கு சொல்ல முடியும். இப்போ இண்டு பேப்பர் நம்ம பார்க்கவே இல்லைல்ல, ஆனா இப்ப நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்த இந்த 4 தகவல்கள்ல ஏதாவது ஒண்ணு கம்பல்சரி இந்து பேப்பர்ல கொடுத்துருப்போம். அப்ப நான் தினமணி இந்து நைட்டு 2 பேரும் போன் பேசி இதை ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுன்னு சொன்னானா நம்மள போக போக நம்மளே டிசைட் பண்ண முடியும். அப்ப இத்தனை வருஷமா அந்த பேப்பர்ல ஃபீல்டுல இருக்கிறவங்க கணிச்சிருவாங்கல்ல. பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு நைட்டு 12:30 1 மணிக்கு 1:30 மணிக்கு பிரிண்ட்டுக்கு போகும். அங்கிருந்து அது பிரிண்ட் ஆகி 3:30க்கெல்லாம் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு நம்ம ஏரியாவுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் எஃபர்ட் எடுப்பாங்க. பிரிண்டிங் மிஷின்ல இருந்து பிரிண்டிங் ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுக்கு கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பேப்பர், சின்ன பையன் சைக்கிள்லயோ பைக்லயோ கொண்டு வந்து அந்த பேப்பரை போடுறாங்கல்ல, அவங்க வரைக்குமே நமக்காக எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதை மதிச்சு ஒவ்வொரு நாளுமே பேப்பரை படிக்க உட்காருங்க. நீங்க முழுசா படிச்சு முடிச்சீங்கன்னா அவங்க அத்தனை பேரோட எஃபர்ட்டை அங்கீகரிச்சிங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அதை அலட்சியப்படுத்தினதா அர்த்தம். சரியா? எவ்வளவு எஃபர்ட் டைம் இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்களுடைய பேப்பர் படிக்கிறதுக்குன்ற நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அட்லீஸ்ட் என்ன ஹெட்டிங் சார்ஜ் கொடுத்தாங்கன்னு பாருங்க. சப்போஸ் நம்மளால சில நேரங்கள்ல மற்ற கிளாஸ்ல பிஸி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு வீடியோ போட முடியாமனா அப்ப நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம உட்காந்துடக்கூடாது. ஹெட்டிங்ஸை மட்டும் சும்மா பார்த்து வைங்க. நேரம் இருக்கும்போது நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். இப்போ நேற்று நம்ம 5 மணிக்கெல்லாம் வீடியோ போட்டுட்டோம், இன்னைக்கு நேரம் போயிடுச்சு, ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ வந்துடும். அப்போ நான் எடுப்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் இன்ட்ரோ வாட்ச் அந்த ஹெட்லைன்ஸ் ஆச்சு நீங்க பார்த்து வைங்க, நம்ம எடுக்கும்போது எடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த டவுட் இல்லைல்ல? முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே, தேங்க்யூ.